بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளினால் நமது இந்த 3 நாள் தர்பியா அமர்வு தொடரிலே இறுதி நாள் அமர்வுகளிலே சந்திக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. இது முதலாவது அமர்வு. இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை வரை மற்றும் பல அமர்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இன்றைய அமர்விலும் இந்த முதலாவது அமர்விலும் நமது ஆன்மீக பாதையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய தடைக்கற்களின் வரிசையிலே மற்றும் ஒரு பாரதூரமான தடைக்கல்லை கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுவரை நாம் கலந்துரையாடிய தடைக்கற்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். முதலாவதாக நாம் கலந்துரையாடிய தடைக்கல் இத்திபாவு ஷஹவாத் அல்லது இத்திபாவுல் ஹவா அல்லது ஹுபு ஷஹவாத் என்றவாறு அழைக்கலாம். ஆசைகளுக்கு பின்னால், ஆசா பாசங்களுக்கு பின்னால், மனோ இச்சைக்கு பின்னால், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு பின்னால் அல்லுண்டு செல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக நோய் பிரச்சினை. நமது இந்த சூழல் நோக்கிய பயணத்திலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப தடைக்கல் என்பது தொடர்பிலே கலந்துரையாடினோம். அதனைத் தொடர்ந்து அல் ஃபுத்தூர் என்ற மற்றும் ஒரு ஆன்மீக நோயான சோர்வு நிலை, இந்த பாதையில் செல்கின்ற போது அவ்வப்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த மந்தமான நிலை, சோர்வு நிலை, சோம்பல் நிலை பற்றி கலந்துரையாடினோம். அதன் பாரதூரத்தை பற்றியும் பாதிப்புகளை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். மூன்றாவதாக இந்த இரண்டோடும் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு ஆன்மீக நோயான தஸ்வீஃப் என்று அழைக்கப்படுகின்ற தள்ளிப்போடும் போக்கு, நற்காரியங்களை தள்ளி போடுகின்ற அந்த பழக்கம், உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்யாமல் அவற்றை பிற்போடுவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த ஒரு பழக்கம் நம்மை தொற்றிக்கொள்வதற்கான காரணங்கள் என்ன, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான காத்திரமான நடைமுறை சாத்தியமான வழிகள் முறைகள் என்ன என்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம். இன்று இவற்றின் தொடரிலே மற்றொரு முக்கியமான நமது ஆன்மீக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, இல்லை குட்டிச்சுவராக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஆரம்பமாக கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். கடந்த அமர்வுகளிலே நான் அவ்வப்போது இப்படி ஒரு ஆன்மீக பிரச்சனையை பற்றியும் பேச இருக்கிறோம் என்று தொட்டு காட்டினேன். அந்த வகையிலே இன்று நாம் கலந்துரையாட போகின்ற அந்த ஆன்மீக பிரச்சனை அல் லஹ்வு, லாம் கைர் வாவ், அல் லஹ்வு. இதனை சாதாரணமாக தமிழ் மொழியிலே வீண் பேச்சு, பிரயோசனம் இல்லாத பேச்சு, வீணான காரியம், பயனற்ற செயல் என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். நமது அன்றாட வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடிய தவிர்க்க முடியாத, பலபோது நாம் கண்டுகொள்ளாத ஒரு பெரிய விவகாரமாக இது இருந்தாலும் பலபோது இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மிடம் குறைவாகவே இருக்கிறது. மனித பழையினத்தின் காரணமாக விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் போல இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாளாந்தம் வீணான பேச்சுகள், பிரயோசனம் இல்லாத பேச்சுகள், வீணான காரியங்கள், பயனற்ற விவகாரங்களில் ஈடுபடுவது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இது பயங்கரமானது, பாரதூரமானது. அல்லஹு என்ற இந்த வார்த்தை பிரயோகம், சொற்பிரயோகம் தருகின்ற கருத்துக்களை
சுருக்கமாக பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆரம்பமாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் பேசப்படுகின்ற பேச்சுகள், எந்த நோக்கமும் இல்லை, எந்த ஒரு பெருபேரையும் எதிர்பார்க்காமல் பேசுகின்ற பேச்சு. இதனைத்தான் நான் குறிப்பிட்டேன், சும்மா பேசுகிறது. அதுக்கு பின்னால எந்த ஒரு நோக்கமும் இலக்கும் இல்லை, அப்படிப்பட்ட பேச்சு. அனாவசியமான பேச்சு, இவற்றைத்தான் லகு என்ற வார்த்தை குறிக்கும். இவற்றோடு வீணான கேளிக்கைகள், வீணான பொழுதுபோக்குகள், பிரயோசனம் தராத விஷயங்கள் நடக்கும் இடங்களையும் லகு என்று அழைப்பார்கள். கேட்டால் நீங்கள் சொல்லிக்கொண்டே போவீங்க. எங்கெல்லாம் வீணான செயல்கள், கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் இடம்பெறுகின்றனவோ அந்த இடங்களும் லகு என்ற பெயரில் வழங்கப்படும். இவற்றோடு கெட்ட வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள், அநாகரிகமான வார்த்தைகள், ஒரு பாசையில் தூசண வார்த்தைகள், இவையும் லகு என்ற வட்டத்துக்குள் வரும். எனவேதான் சுருக்கமாக ஒரு பக்கம் அர்த்தமில்லாத வீணான பிரயோசனமற்ற தரக்குறைவான பேச்சுகள் முதலானவற்றை லகு குறிக்கும். இன்னொரு பக்கம் வீணான காரியங்கள், செயல்கள், செயற்பாடுகளை லகு என்பது குறிக்கும். இது ஒரு பாரதூரமான ஆன்மீக பிரச்சனை என்று சொன்னேன். இது பற்றி குர்ஆன் சுன்னாவும் நிறையவே எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார், அவர்களுடைய அடிப்படையான தன்மைகள், பண்புகள் என்ன என்பது பற்றி சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதி விளக்குவதை நீங்கள் அறிவீர்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. இப்படி முக்கியமான சில அடிப்படையான ரஹ்மானுடைய அடியார்கள் பெற்றிருக்க வேண்டிய, பெற்றிருக்கின்ற பண்புகளை அந்த ஆயத்துகள் சொல்லும். அந்த வரிசையிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பண்புதான் வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா. சூரா அல் ஃபுர்கான்ல வரக்கூடிய வசனம் இது. ரஹ்மானுடைய அடியார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், உண்மைக்கு புறம்பாக பேசவும் மாட்டார்கள், உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொல்லவும் மாட்டார்கள். இதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா. அவர்கள் லகுவை கண்டால் மரியாதையாக அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார்கள். வீணான பேச்சு, கொசிப் நடந்து கொண்டிருக்கிறது. பிரயோசனம் இல்லாத ஒரு சபை, இடம், ஒரு அமைப்பு, அது ஒரு கிளப்பாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு கெதரிங்காக இருக்கலாம், ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எங்கு அவர்கள் லகுவை காண்கிறார்களோ, உலக வாழ்க்கைக்கோ மறுமை வாழ்க்கைக்கோ பயன் தராத, பிரயோசனம் தராத விஷயங்கள் நடக்கும் இடம், அவற்றை கண்டால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கவனமாக, மரியாதையாக விலகி சென்று விடுவார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. சூரா அல் கஸஸிலும் இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வைதா சமியுல் லஹ்வ அஅது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் சலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன். அவர்கள் லகுவை கேட்டால், உதாரணமாக அவர்கள் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அனாவசியமான ஒரு கதையை அளந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இறை அடியார்கள் செவிமடுத்தால் அல்லது கேட்டால் என்ன சொல்வார்கள்? முதலாவது அந்த இடத்தை விட்டு அவர்கள் விலகி செல்வார்கள். செல்லும் போது ஒரு செய்தியை சொல்லிவிட்டே செல்வார்கள். லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். நீங்க உங்களோட வேலையை பாருங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கிறது. நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க கால நேரத்தை வீணாக்குங்க, ஆயுளை நாசமாக்குங்க, நீங்க புறம் பேசுங்க, நீங்க அரட்டை அடிச்சு கொண்டிருங்க, ஒரு பாசல கைவார அடிங்க,
நோ ப்ராப்ளம், எங்களுக்கு வேற வேலை. ஆனா இங்க ஒரு கொஸ்டின் வருது, இந்த வலனா அமாலுனாண்டா என்ன? லகு அல்லாத வீணான பேச்சு, வீணான காரியங்கள், பிரயோசனம் இல்லாத வேலைகள் அல்லாத வேறு வேலைகள் நமக்கு உண்டு. அந்த வேலைகள் என்ன? அந்த கேள்வியை கண்டிப்பா எடுப்போம். அந்த வேலைகள் தெளிவாக இருக்கணும். வலனா அமாலுனா இப்படி சொல்றதுக்கு வாயில இப்படி வாரதுக்கு அவர்கிட்ட உண்மையிலே இருக்கணும். அப்ப அவர் ஒரு மிஷனோடு இருக்கிறார். எனவேதான் சொல்றார் வலனா அமாலுனா, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கப்பா. சுப்ஹானல்லாஹ். நமக்கு முன்னால் உள்ள கடமைகளோ அதிகம், கிடைத்திருக்கிற ஆயுளோ மிக குறுகிய ஆயுள். இந்த குறுகிய ஆயுளிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. எனவே உங்களது நேரத்தை நான் வீணாக்கவும் மாட்டேன். தயவு செய்து எனது நேரத்தை நீங்கள் திருடவும் வேண்டாம். ஹசன் பனா ரஹ்மத்துல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு போதனை இது. இதை ஓப்பனா சொல்லுங்க. யாராவது வந்து வீணாக கதாக்கிறாங்க, பேசிக்கொண்டிருக்கிறாங்க, அந்த நேரத்தை அல்லது கால நேரத்தை செலவழிக்கிறாங்க என்றால் அவங்கள பார்த்து சொல்லணும், சகோதரே வளர்க்கும் அமலுக்கும் நமது ஆயுளோ ரொம்ப குறுகியது, நமக்கு முன்னால உள்ள கடமைகளோ குவிஞ்சிருக்குது, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே இந்த ஆயுள் போதாது. அந்த நேரத்தில் நீங்க வந்து இப்படி குறுக்கிட்டீங்களே ஸ்ரீதேவி, நாங்க உங்களுக்கு செஞ்ச அநியாயம் என்ன, பாவம் என்ன, தயவு செஞ்சு விட்டு விலகி சென்று விடுங்கள் என்று சொல்ல வேண்டும். குர்ஆன் தான் சொல்லுது. சலாமுன் அலைக்கும், ஆள விட்டா போதும், இப்படித்தான் சொல்லணும். லனா அமானா வலக்கும் அமாலுக்கும் சலாமுன் அலைக்கும். சண்டைக்கு வந்துருவானோ, வர வாய்த்தக்கத்துக்கு வருவானம், தர்க்கத்துக்கு வரணும். அவங்க பெரிய ஆட்கள், சூஃபி மகான்கள், இன்னும் 2 நாள் தர்பியத்துக்கு போயிட்டு வந்து இப்ப எத்தனை நாளைக்கு பார்ப்போமே, எத்தனை நாளைக்கு பார்ப்போமே. முந்தி மாதிரி இப்ப பேசுறது இல்லையாம், கலைக்கிறது இல்லையாம், அரட்டை அடிக்கிறது இல்லையாம், கொசு கூடாதாம், அது கூடாதாம், இது கூடாதாம். பார்ப்போம் பார்ப்போம் அப்படியெல்லாம் சொல்ல வருவாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்களோட தவவை செஞ்சு கொண்டு தானே இருப்பாங்க. சலாமுன் அலைக்கும், சலாம் உண்டாட்டும், அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. லா நபு தகில் ஜாஹிலி, அதுதான் பயங்கரமான அடியா. லா நபு தகில் ஜாஹிலி, நீங்க ஜாஹிலர், உங்களுக்கு விளப்பம் இல்லை, நீங்க வரல, நீங்க கேட்கல, நீங்க அறியல, நீங்க உள்வாங்கல்ல, நீங்க கிரகிக்கல, உங்களுக்கு விளங்காது. என்ன உங்களோட பேசி அர்த்தம் இல்லை, ப்ளீஸ் பண்ணி எங்களை விட்டுருங்க, அவனோட வேலையை நீங்க செஞ்சு கொடுங்க செய்து. இப்படி சொல்லுவார்கள் யார்? அடியார் மூன்று. எங்களோட இந்த கடந்த கால வாழ்க்கையில 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் இந்த வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்கள் இப்படி சொல்லிட்டு போய்க்கிறோம், அல்லது எத்தனை பேர் நம்மிடம் வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க. எல்லாம் அந்த ஒரு குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். நான் பார்த்துக்கொண்டே இருந்தப்பா, நீங்க வர காட்டிலும் வாங்கலை வாங்கலை இருங்கள் என்ன செய்து லேட்டஸ்ட் ஏதாவது இருக்கா, என்ன நடக்குது, இல்லக்கால குழம்பா எல்லாம் ஓகே ஆகும். எப்படி எப்படி புதிய அரசாங்கம் எப்படி, அவர் எப்படி, இவர் எப்படி அப்ப உடம்பிக்கிறான், இவன் பேச்ச கண்டா ஐயோ நினைச்சப்பா இல்லை, அப்படி இல்லப்பா, மாஷா அல்லாஹ் சரியான முன்னேற்றம். உங்களோட அவசரத்துக்கு அங்க மாற்றம் வருமா? இவங்க 2 பேரும் இப்ப கவர்மெண்ட் நடத்தி, கேபினெட் நடத்தி, பார்லிமெண்ட் நடத்தி, மினிஸ்ட்ரி எல்லாம் நடத்தி, இவங்க 2 பேரும் 5 ஷாட்டுக்கு புரியும். ஒரு 2 பேரும் டயர்டாவி படுப்போம்னா இதான் லகு. நீங்க நினைக்கணும் லகுன்னு சொன்னா சும்மா அசிங்கமா பேசிக்கொண்டிருக்கிறதல்ல, இதான் லகு. நாளாந்தம் இந்த லகுல தான் அதிகமான கால நேரம் கழியுது என்பது பெரிய ஒரு உண்மை. குர்ஆன் சொல்லுது, நாள மறுமையில சொர்க்கத்துல இருக்கிற இன்பங்கள்ல, சுவன இன்பங்கள்ல, சுவன லோகத்து அருட்பேறுகள்ல ஆகப்பெரிய ஒரு பேர் என்ன தெரியுமா? அங்க லகு இல்லை. இங்க அப்படி இல்லை. இவனே அப்படி பேசுறான். அது அவரு நல்ல நோக்கத்தோட பேசல, கெட்ட நோக்கத்தோட பேசுறான். என்ன சீண்டத்து தான் பேசுறான். அந்த வார்த்தையை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இவனை சும்மா சொன்னது வாப்பா, சும்மா அதை எப்படி சும்மா சொன்னீங்க, நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்க. இவன் லகு அவன் லகு, வார்த்தைகளை வச்சுக்கொண்டு, வார்த்தை ஜாலங்களை சொற்சிலம்பங்களை வச்சுக்கொண்டு படுத்துற பாடு டெலிபோன்ல சும்மாவது கேட்டப்படாது. நீங்களாம் இப்ப பெரிய ஆக்கலைனா அவனுக்கு பொறுக்குதில்லை. நாங்க கேட்கிறது
ஏதோ பேசுறதுக்காக பேசுறது. இந்த லகு தான் காரணம். அப்புறம் மனஸ்தாபம், அப்புறம் பிரச்சனை, அது மறுவ டெவலப் ஆகிற அந்த பிரச்சனை. வெறும் வார்த்தைகளையும் சொற்களையும் வைத்துக்கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து சைத்தானிய தாண்டவமாட முக்கியமான காரணம் இந்த அனாவசியமான பேச்சு, வீணான பேச்சு, அன்வான்டட் டாக்கிங். எனவே லவ் பயங்கரமானது. சொர்க்கத்துல இந்த லவ் இல்லை. உலக வாழ்க்கையில நாளாந்தம் எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் வரும். இந்த ஆளு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, வாயை கொஞ்சம் பேர் கூட சொல்லி. நல்ல மனுஷன் தான், வாயை திறந்தாண்டா ஃபித்னா தான். சரியான ஹர்ட் பண்ணுவார், மனசை புண்படுத்துவார், காயப்படுத்துவார். அவர்கிட்ட போய் கேட்டா, இல்லை அப்பா நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலே அப்படி பேசுறேன். பேசுறவருக்கும் இப்படியான ஒரு சின்ன ஒரு விமர்சனம் இல்லாமல் இல்லை. பெரிய சந்தோஷம், தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டார். நான் எப்பயுமே அப்படித்தான் ஒரு அளவுக்கு வச்சு தஸ்கியா பண்றதப்போ எஸ் எங்க போனாலும் ஒரு பிரச்சனையிட ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை ஒன்று டெவலப் ஆகிக்கும். ரூட் கோஸை போய் பார்த்தா லவ் தான். அவர் இப்படி சொன்னார், இப்படி பேசினார், இப்படி என் பண்ணார். எனக்கு அங்கதான் ஆரம்பிக்கும். லவ் என்றது மிகப்பெரிய சைத்தானியத்தான ஒரு பண்பு. அது விளைவுனா அது டெவலப் ஆகி ஒரு சர்ச்சையாகி அவருடைய ஆன்மீகம் அதனால பாதிக்கப்பட்டு, லௌகிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, அமல்கள் பாதிக்கப்பட்டு. எந்த நேரம் தலையிலே தானே, இந்த நேரமும் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். அவன் என்ன சொன்னான், அவன் அப்படி சொன்னான். ஒரு ஆளை பார்த்து யங்கா ஆயிக்கிறேன்டாலும் கோவப்படுறான். என்ன கொஞ்சம் வீக் ஆகிக்கிறீங்க பாருங்க, அவன் என்ன பார்த்து வீக் ஆகிக்கிறேன்னு சொன்னான் இல்லையா, அதை வச்சும் கோவப்படுறான். எல்லாத்துக்கும் காரணம் அளந்து பேசாம அனாவசியமான வார்த்தைகளை உதிர்ந்துட்டு பிறகு அதனுடைய தாக்கத்தை பாதிப்பை வச்சு அலட்டி கொள்றது. சொர்க்கத்துல இந்த பிரச்சனையே இல்லை. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅதீமா இல்லா கைலன் சலாமன் சலாமா. சொர்க்கத்துல இந்த வீணான பேச்சு, வீணான செயல் ஒன்றும் இல்லை. பாவமான பேச்சுக்கள், அர்த்தமில்லாத பேச்சுக்கள் எதுவும் இல்லை. சலாம் சலாம் சலாம். நான் நினைக்கிறேன் சொர்க்கத்துல இருக்கிற அந்த ஒரு இன்பமே போதுமாய்க்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லையா, இல்லாட்டி ஒரே வழக்கும் வம்பும் சர்ச்சையும் வாத பிரதிவாதமும் தர்க்க குதர்க்கமும், நான் சரியா நீ சரியா. அங்க இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த நோக்கம் உள்ளவங்க வந்துருவான். கருத்து வேறுபாடு இருக்குது. நான் உங்களோட உடன்படவில்லை, அதை பற்றி நான் நிறைய உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். அன்றைக்கு மாலையில சந்திப்போம் அப்படின்னு. சலாமன் சலாமா. எந்த வகையான டிஸ்அக்ரிமெண்ட், டிஃபரண்ட் ஒப்பீனியன், அது இது ஒன்றும் கிடையாது. துணியால எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வாங்க, கல்வின் சலீமா வாங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கல்வின் சலீமா வந்தா தான் சலாமன் சலாமா கிடைக்கும். சலீம் சலாம் எல்லாம் ஒரே வார்த்தையிலிருந்து பிறந்தவை. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில முத்தகீன்களுக்கு கொடுக்குற பாக்கியங்களை பற்றி சொல்றான். இன்னல் முத்தகீன மஃபாஸா அதாயிக வ அனாபா வ கவாயிப த்ராபா வ கஅஸன் திஹாகா. இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. முத்தகீன்களுக்கு தோப்புகள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். எல்லாத்தையும் மொழிபெயர்க்க அமைக்கிறது ஆரோக்கியமானது. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா. எல்லாத்தையும் மொழிபெயர்க்க கூடாது. அங்கே அவர்கள், எனக்கு நல்ல ஞாபகம், இதே இடத்துல இந்த ஆயத்துக்கு நான் இப்படி இந்த விளக்கம் சொன்னேன். இதே இடத்துல என்ன சொன்னேன்றதை ஞாபகம் இருக்குது. அதை நான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதாக ஒரு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லாத வரைக்கும் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். இதான் சொல்லாம சொல்றது. இப்ப எல்லாரும் கேட்டு என்ன சொல்ல வந்தாரு, அப்ப மெசேஜ் போயிடும். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா. லா பாருங்க, அவங்க சலாமன் சலாமா. லகவும் இல்ல, தஅதீமும் இல்ல. லகவும் இல்ல, தஅதீமும் இல்ல. இங்கேயும் அதேதான். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா. அங்கே அவர்கள் வீணான பேச்சுக்களையோ செயல்களையோ. இப்போ ஒரு விஷயம் இப்பதான் விளங்கிச்சு. அந்த சொர்க்கத்துக்கு போக முதல்ல அரசாத்து ஒரு இடத்துல எல்லாரும் அவங்களோட எல்லாரும் கேட்க சொல்லுமா, பிணக்குகள் எல்லாத்தையும் தீர்த்து கொண்டு போவாங்க. இப்பதான் விளங்குது. அதாவது கில்லோட சொர்க்கத்துக்கு போகலாம். கில்லுண்டா வெறுப்பு,
பகமை, அதிருப்தி, கோபம், தப்பெண்ணம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இப்படியான நெகட்டிவான ஃபீலிங்ஸோட சொர்க்கத்துக்கு ஒருத்தருக்கு போகலாம். அனுமதி கிடைக்காது. கல்புன் சலிமா தான் போகணும். அந்த கில் வந்து இப்படி கலட்டப்படுதுன்னு சொல்லி கில்லு கலட்டப்பட்டு தான் அவர்களுக்கு நுழைக்க வைக்கப்படுவார். அப்படி வசனம். எஸ் எஸ், அதாவது அவருடைய மனதில் இருக்கிற அந்த கில் என்ற வார்த்தை வெறுப்பு, பகமை, அதிருப்தி, கோபம், அடுத்தவரை பற்றி இருக்கிற சந்தேகம், இதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டதா இருந்தால் கில் என்ற வார்த்தை கூட சொல்லலாம். அந்த கில்லு நீக்கப்பட்டு தான் சொர்க்கத்துக்கு போவார். நான் நம்புறேன் இந்த உலகத்தை வாழ்க்கையிலே யார் அந்த கில் இல்லாமல் வாழ்றாரு அவர் தான் சலாமத்தா சொர்க்கத்துக்கு போவார். அதை யூஸ் பண்ற வேர்டும் அந்த நஸா ஆணிகால மாதிரி. எஸ், அந்த கில்லு அகற்றப்பட்டுன்னு சொல்றதை விட கலட்டப்பட்டு அவர் சுவனத்தில் நுழைக்கப்பட்டார். அப்போ இந்த உலகத்தில் நாம சுவன வாழ்க்கை அனுபவிக்கணும்டா அந்த 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 ஆயத்து சொல்ற பெரிய வேறொரு மெசேஜ் ஒன்று, இன்டெரக்ட் மெசேஜ். இந்த உலகத்தை நாங்கள் எல்லாம் சஃபர் பண்றதுக்கு என்ன காரணம்? மெயின் இந்த, அதாவது உள ரீதியாக சஃபர் பண்றதுக்கு, மனோ ரீதியாக நாம் அவஸ்தைப்படுவதற்கு காரணம் கல்பில கில்ல சுமந்திருக்கிறது. அவரோட கோபம், இவரோட அதிருப்தி, அவரோட சந்தேகம், அவரோட வெறுப்பு, இவரோட பகமை, இந்த கில்லு கல்பில இருக்கும் வரைக்கும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்காது. ஒருவர் சொர்க்கத்தை போய் இந்த கில்லிக்க மாட்டா, சொர்க்கம் எவ்வளவு இன்பமயமான ஒரு இடமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அங்கே இந்த பாருடா, இவன் என்ன விட பெரிய இடத்துல இருக்கிறான், இவன் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தான், இவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைச்சு, இவனுக்கு எனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, அவனுக்கு கிடைச்சிக்க அந்த நோக்கம் உள்ளோட சொர்க்கம் கிடைக்காது, கிடைக்கல, நோ சான்ஸ். நான் உலகத்தில் அஷ்ராருன்னு நினைச்சவங்க எல்லாம் சொர்க்கத்தில். இது சம்பந்தமாகவும் நான் ஒரு ஒரு சாக்காஸ்டிக் சுவாரஸ்யமாக ஒரு கதையை சொல்லுவேன் விளங்குறதுக்காக. நாலு மறுமையில சொர்க்கத்துல ஒரு அழகான காட்சியை காணலாம் என்று நான் நம்புறேன். அதுதான் கபல் செய்யும். அந்த காட்சி என்ன தெரியுமா? ஒருவர் சொர்க்கத்துக்குள்ள போவார், பந்தாவா பெருமையா போவார். எப்படி? நான் ஹக்கில் இருந்தால், சத்தியத்தில் இருந்தால், சரியான பாதையில வழியில் இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடையாது, யாரும் சொர்க்கம் கிடைக்கிறது என்று அவர் பந்தாவா போவார். போகணும், ஏற்கனவே இவனுக்கு முந்தி ஒருத்தன் சொர்க்கத்துக்கு வந்து உள்ள இருந்து வெளியே வருவான், சும்மா பாக்குறதுக்கு. நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்த? பயங்கர வழிகாட்டில இருந்தவன், பாத்தில் இருந்தவன், வித்தியத்தில் இருந்தவன், நாசமா போனவன், வீணா போனவன், உனக்கு எப்படி நான் சொர்க்கம் கிடைச்சு போதாதுக்கு எனக்கு முந்தி நீ எப்படி வந்த? சொல்ல போய் போறதுக்கு நீ எப்படி இது சொர்க்கத்துக்கு வந்த நான் யோசிச்சு கொள்வான். அவன்கிட்ட பாருங்க, இவன் நரகவாசி. அப்படித்தானே இப்ப உலகத்துல நாங்க பண்ணிக்கிறேன். அவர் இஸ்லாமியவாதி, இவர் முஸ்லீம், ஒரு சாதாரண முஸ்லீம், அவர் லௌகிக முஸ்லீம், இவர் செக்குலர் முஸ்லீம், அவர் லிபரல் முஸ்லீம், இவர் அந்த முஸ்லீம், இவர் இந்த முஸ்லீம், இவர் பேருதலான முஸ்லீம், இவர் பேருதலா முஸ்லீம். ஃபைனலா சொல்றது, ஓய் நீ நரகத்துக்கு மக்கள் தேவை. இப்படித்தானே நாங்க பாகுபடுத்துறோம். பாசுக்குன்றது, காஃபிர்ன்றது எல்லாம் ரொம்ப 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 பயங்கரமான விஷயம். இதெல்லாம் லவ்வுல தான் வரும் இந்த மாதிரி பேச்சுக்கள் கூட. ஆக்களை சும்மா பட்டம் சுட்டுறது, ஆக்களை சும்மா பிராண்ட் பண்றது, இப்படிப்பட்டால் அப்படிப்பட்டால். நஹ்னு துஆத் லா குதாத், நாங்க தாய்கள் காதிகள் அல்ல. எஸ், அப்ப நாங்க நாலு மறுமையில லா இஸ்மௌன ஃபியா லஹ்வன் வலா கிதாபா, வீணான பேச்சுக்கள், பயனில்லாத பிரயோசனம் இல்லாத வார்த்தைகள் எதையும் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். பொய்யான செய்திகளும் உண்மைக்கு புறம்பான செய்திகளும் அங்கு செவி ஏற்கக்கூடிய நிலைமை இருக்காது. உலக வாழ்க்கையில அன்றாடம் ஒரு பக்கம் லகு, இன்னொரு பக்கம் கதிர்த்தானே. ஒரு பக்கம் வீணான பேச்சுகள், இன்னொரு பக்கம் உண்மைக்கு புறம்பான பேச்சுகள், கற்பனைகள் தான் நிறைய பேசப்படும். அல்லாஹ் ஜஸா மின் ரப்பிக அதான் ஹிசாபா, இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய, நாலு மறுமையில தரக்கூடிய, சொர்க்கத்தில் தரக்கூடிய மிகப்பெரிய கூலி, ரிவார்ட் என்று குர்ஆன் சொல்லுது. அதே போல நாலு மறுமையில சொர்க்கவாதிகளை பற்றி குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் சொல்லுது, சூரா அல் காஷியால, வஜூஹு யௌமைதின் நாஇமா லிஸைஹா ராதியா ஃபி ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. அந்த நாளிலே சொர்க்கத்திலே அந்த முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும்,
தாம் செய்த நற்காரியங்களை இட்டு திருப்தி அடைந்த நிலையில் இருக்கும் உயர்ந்த சுவனத்து தோப்புகளிலே அந்த மனிதர்கள் இருப்பார்கள். லா தஸ்மௌ ஃபீஹா லாகியா, அங்கே வீணான அர்த்தமில்லாத எந்த பேச்சும் கேட்க மாட்டார்கள். அல்லது துர்வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். மனதுக்கு பாரமான, மனதை புண்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய எதை லகுவுக்கு எல்லா விளக்கம் இருக்குது கேட்க மாட்டார்கள். சலாம் சலாம் சலாம். நான் திரும்ப சொல்றேன், உலகத்தில் அதிகமான மக்களோட சஃபரிங்கு காரணம் பேச்சு தானே. பேச்சு வார்த்தைகளால் தான் எல்லா பிரச்சனையும். நல்லா யோசிச்சு பாருங்க டீப்பா. பெருசாக யாருக்கு எந்த அநியாயம் செஞ்சுக்க மாட்டாங்க, அது மிக குறைவு. பிராக்டிக்கலா செய்யற அநியாயம் சரியான குறைவு, இதால செய்யறதுதான் கூட. இப்போ மனிதர்கள் ரொம்ப கவலையோடு இருக்க, அதிருப்தியோடு இருக்க, மன அழுத்தத்தோடு இருக்க, மன இறுக்கத்தோடு இருக்க, பெரிய யோசனைகளோடு இருக்க பிரதானமான காரணம் பேச்சுக்கள் தான். கெட்ட பேச்சுகள் தான், மோசமான பேச்சுகள் தான், அர்த்தமில்லா பேச்சுகள் தான். அப்ப சொர்க்கத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது அந்த அந்த என்வாயன்மெண்ட், அங்க பொல்யூஷன் இல்லை, பெரிய பொல்யூஷன். நாங்க அந்த பொல்யூஷன் இந்த பொல்யூஷன், இந்த பொல்யூஷன் தான் பொல்லாத பொல்யூஷன். எஸ், இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூடாக உங்களை நான் சந்தோஷப்படுத்தவும் வேண்டும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். நான் 100 சந்தோஷமான வார்த்தைகள் பேசினாலும் பெருசா காதல ஏறாது. ஒரு மனதை காயப்படுத்துற ஒரு வார்த்தை என்ற வாயிலிருந்து வந்தால், அல்லது ஒரு பண்பாடு இல்லாத ஒரு வார்த்தை வந்தா போதும், அதுதான் பேச்சாக இருக்கு. டோக் ஆஃப் த டவுன். பார்த்தீங்களா என்னமா ஹிண்ட் ஒன்று பண்ணினாரு. இப்ப நேத்து என்ற ஒரு சகோதரர் சொல்றாரு, நீங்க இந்த வசனம் யூஸ் பண்ண இவருக்கு தானே. ஐயோப்பா, கடவுளை கூட நினைக்கல, நீங்க இன்னொன்று அடிச்சுக்க அவருக்கு தானே. பிரச்சனை என்னண்டா, நான் சில இடங்கள்ல இப்ப இந்த கனடால இருக்க போல ஃபேமிலி லைஃபை பத்தி 2 hour பேசுறேன். பேசி முடிஞ்சு ஒருத்தர் சொல்ற, எனக்கு பேசமா இருந்துச்சு. இப்படி உங்களுக்கு விளங்குது என்ன பிரச்சனை? எனக்கு ஆளே தெரியாது. எனக்கு பேசணுமா இருந்துச்சு, எனக்கு பேசணுமா கேட்டேன். பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசல் படி, அது எல்லாருக்கும் அப்ளை ஆகும். இதுவும் அப்படித்தான். அப்படி நினைக்கிறதும், இது என்ன டார்கெட் பண்ணி தான் பேசுறது நினைக்கிறதும் ஃபித்னாவுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த கான்ஸ்பிரசி, அப்படி ஆகிக்கும் இப்படி ஆகிக்கும், அதுக்காக யாராவது போட்டு கொடுத்திருப்பாங்க. அதுதான் அவர் இப்படி பேசுறாரு. சப்ஜெக்ட் அதே வாப்பா லகுவிட்டா இதுதான் பேசுறேன் நான். சொல்லுங்க. இப்படி சந்தர்ப்பங்கள் அமைகிறதானே. இப்போ எங்களுக்கு ஒரு விஷயத்துல விளக்கம் தேவையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் யாரையாவது வச்சு அது ஒரு விளக்கத்தை கொண்டு வர, அது உங்களோட பாசிட்டிவ் அப்ரோச். உங்களை போன்ற அந்த பக்குவப்பட்ட பண்பட்ட மக்களும் இல்லாமல் இல்லை. பாருங்க, அல்லாஹ் தஆலா அவர் மூலமாக அவருடைய நாவினால் எனக்கு தேவையான வழிகாட்டுறது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இது சொல்லி கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. கோணம் கொடு அப்படி அப்படி வந்து சொல்றவனு வீக்கிறான்ட்ட. இங்க இல்ல, சில இடங்களை சொல்லுவாங்க, இந்த விஷயங்களை பண்ணி பேசுங்க. அது அவர்கிட்ட வயிறாக்கே மேட வாயாட அந்த வாரம் எங்கிட்ட சரி வராது. அவருக்கு சேர்த்து சொல்லிடுவேன். நான் இப்படி ஒரு ஆள் சொன்னாரு, அதுக்கு போற இவனை வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்களோட பிரச்சனை தீர்த்துக்கொள்ள நான் எதுக்கு நரகத்துக்கு போகணும், ஒவ்வொருத்தரை கொண்ட்ராக்ட் செஞ்சு. ஸோ அப்படி நடக்காது இன்ஷா அல்லாஹ். முடியுமான வர சலாமத்து சதுர்ன்ற ஒரு தலைப்பு இருக்குது. இது எங்களோட மைக்கற்கள்ல வரும். சலாமத்து சதுர், இது நாம தடைக்கற்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மைக்கற்கள்ல ஒரு முக்கியமானது சலாமத்து சதுர். இந்த உள்ளம் சலீமா இருக்கணும் உலகத்தில். மினல் கில்லி வல் ஹஸதி வல் ஹக்தி வல் கீரதி வமா இலா தாலிக். இந்த உள்ளம் எல்லா வகையான துர்க்குணங்கள்ல இருந்தும் கெட்ட தன்மைகள்ல இருந்தும் சுத்தமானதாக இருக்க வேணும். சுத்தமாக இதை வச்சு கொள்ள வேணும். அது ஒரு தனியான மைக்கல். அதை கடக்காம இந்த பாதையில பயணிக்க இயலாது. அவ்வப்போது வந்துட்டு போகும், வராம இருக்காது, ஆனா ஓவர்கம் பண்ணணும். எனவே நாங்க பேசிக்கொண்டிருக்கிறது இது இந்த லகு பாரதூரமான ஒரு பிரச்சனை. சொர்க்கத்தை பொறுத்து வரல அல்லாஹ் தஆலா எங்கள் தலை இருக்கிற சுகண்டிகள்ல பெரிய சுகண்டி தான் லகு இல்லை. லகு இல்லைன்ற கொள்ளே எங்களோட சுகண்ட வாழ்க்கை ரொம்ப இன்பமா தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பிஇذنில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சீரால வர ஒரு விஷயம், சீரால ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றில் பயோகிராஃபியில் வரக்கூடிய விஷயம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு திக்ர். ரசூலுல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்து கொண்டு இருப்பாங்க. அவங்களோட
கால்கள் இந்த பூமியில் இருந்தாலும் கண்கள் வானத்தில் தான் இருக்கும். அல்லாவுடன் தொடர்பட்டவங்களாக அவங்களுக்கு டைம் இல்லை இருக்கலாம். கோசிப்பிங்க்கு, பேக் பைட்டிங்க்கு, ஸ்லேண்டரிங்க்கு, சும்மா பேசிக்கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. யுக்திரு திக்கர், அதிகமாக திக்கர் வைப்பாங்க. யுக்கல்லு லகு, லகுவை மினிமைஸ் பண்ணிக்கொள்வாங்க. லகுண்டா இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் லகுவை. யுத்தீரு சலா, நீண்ட நேரம் தொழுவாங்க. யுக்கசிரு ஹுத்துபா, அவங்களோட பிரசங்கம் ஹுத்துபா சுருக்கமாக இருக்கு. நாங்கள் எல்லாம் மறுபக்கம், எல்லாம் பொட்ட பக்கம். ரசூலுல்லாஹ்வின் சுன்னாவின் மறுபக்கம், அது பொட்ட பக்கம்னா நல்லா விளக்கம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதவைக்கு உதவுவதற்காக அந்த விதவையோடு செல்வார்கள். ஒரு மிஸ்கீனுக்கு உதவுவதற்காக அவனோடு செல்வார்கள். சென்று அவனுடைய தேவையை ஃபயக்தி லஹுல் ஹாஜா, ரசூலுல்லாஹ்வுடைய ஷமாயில் சார்ந்த சிஃபாத் சார்ந்த ஒரு விஷயத்தை அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா இப்படி வளர்க்கிறார். யார் அதிகமாக இறை நினைவுல திக்ரில் இருப்பாரோ அவற்றை லகு குறைஞ்சிடும். இயல்பாக குறையுமே, லகு இருக்காது. நீண்ட நேரம் தொடுகிறார், அவற்றை லகு குறைஞ்சிடும். மனிதர்களுடைய தேவைகளில் கவனத்தை குவிக்கிறார், லகு குறைஞ்சிடும். நான் 2 முக்கியமான அறிஞர்களை நேரடியாக பார்த்துருக்கிறேன். அவங்களோட பல நாட்கள் இருந்து பார்த்துருக்கிறேன். ஒருவர் மௌலவி அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹ், அவரோட ஒரு 3 days மொத்தமாக இருந்திருக்கிறேன். அடுத்து ஷேக் முகமது அல் கசாலி ரஹ்மத்துல்லாஹ், அவரோட சில நாட்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறேன். இன்னும் பெரிய அறிஞரோடையும் இருந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அது வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பிளஸிங். ஷேக் யூசுஃப் கல்தாவியாக இருக்கலாம், சலாம் ஹசன் இருக்கலாம், ஷாஃபியா இருக்கலாம், ஒரு பெண்ணாம் பெரிய ப்ரொஃபஸர் குர்ஷித் அஹமதா இருக்கலாம், ப்ரொஃபஸர் அனிசுதீன் அஹமதா இருக்கலாம், எங்களோட சகோதரர் மனாசிர் ஹசனா இருக்கலாம். இவரோடெல்லாம் பல மணி நேரங்கள் கழிக்கக்கூடிய வாய்ப்பு பல சந்தர்ப்பங்களில் பல போது கிடைச்சிருக்குது. அதில் நான் சொல்ல வந்தது இந்த 2 பேரையும், மௌலானா நதுவியையும். அவரெல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள், அல்லாஹ் யர்ஹமுஹும் ஜமீஅன், நம்முடைய மிகப்பெரிய ரோல் மாடல்ஸ். இந்த காலத்தில் அப்படி ரோல் மாடல்ஸை காண்பது அறுதிலும் அரிது. ரொம்ப பெரிய பஞ்சத்தை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், கவலையான விஷயம். மௌலானா நதுவி ரஹ்மத்துல்லாஹ் எப்படி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை பெற்றிருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாக்களை இயல்பிலேயே பெற்றிருந்தார் என்றால் சுப்ஹானல்லாஹ். அவரு ஸ்பீச் பண்ற நேரம் ஒரு 3 minutes பேசுவார். பேசி மொழிபெயர்ப்பாளருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார், மொழிபெயர்ப்பு. ஸ்ரீலங்காவில் நடந்தது. அவர் மொழிபெயர்க்கும் வரைக்கும் திக்ர் செஞ்சு கொண்டிருப்பார். அவர் மொழிபெயர்ப்பை முடிச்ச உடனே விட்டு இடத்துலேருந்து வருவத்தோடு வருவார். இப்போ நாங்கெல்லாம் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கும் வரைக்கும் அடுத்த பொய்சலை யோசிச்சு கொண்டிருப்போம், எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி தொடர்றது. அவர் திக்ர் செய்து கொண்டிருப்பார், அவர் மொழிபெயர்ப்பு முடிச்சுமே தொடருவார். ஷேக் முகமது அல் கசாலி வித்தியாசமான கேரக்டர். அவருடைய எழுத்துக்களை பார்த்தா ஆக்கள் நினைப்பாங்க இவர் ஒரு பெரிய மாடர்னிஸ்ட், பெரிய லிபரல் டைப் ஆளுது. ஆனால் அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா எளிமையின் உறைவிடம். எந்த நேரம் வாயில திக்ர் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்த நீங்க செய்யற திக்ரெல்லாம் அவங்க செய்யறது, அவங்க அந்த அர்த்தத்தோட கருத்தோட ஒவ்வொரு திக்ரையும் மிக சரியாக விளங்கி புரிஞ்சு அதை சொல்லும் செய்தி உள்வாங்கிதான் அவங்க திக்ர் செய்யறது. சும்மா அந்த நாவால் செய்யற திக்ர் அல்ல. அது சரியான பக்கத்துல இருக்கும், அதுல இம்பாக்ட் தாக்கம், அந்த சூழலையே மாத்திடுவாங்க. அப்படி அவங்களோட அவைகள்ல அவங்களோட சந்திப்புகள்ல லகுவுக்கு இடமே இல்லை. ஒரு அப்படி வரையலாது, லகுவுக்கான வாய்ப்பே இல்லை. எங்களோட சபைகள்ல திக்ருக்கான வாய்ப்பே இல்லை. விதிவிலக்காத்தான் திக்ரு செய்யணும். அவர்களுடைய சபையில விதிவிலக்காத்தான் யாராவது ஜோக் அடிக்கணும், ஜோக் அடிச்சாலும் அந்த ஜோக் எடுபடாது, அந்த வீணான பேச்சு எடுபடாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் நாங்கள் சஹாபாக்கள் தாபியன்களை மட்டும் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தனியான தலைப்பில் இப்படியான சம்பவங்களை, கதைகளை, நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க கடத்தெருவுக்கு போனா, பஜாருக்கு போனா, ஷாப்பிங்க்கு போனா, மார்க்கெட்டுக்கு போனா கூட, அங்க இருந்தா கூட மிச்ச கவனமா இருங்க. அங்க நிறைய லவ்வும் கதிபும் இருக்கும். மார்க்கெட்ல நிறைய லவ் இருக்கும். வீணான பேச்சு தானே. 2வது பொய் இருக்கும், உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கும்.
ஃபஷூபுஹா பிஸ்ஸதகா. அப்படி நீங்க மார்க்கெட்டுக்கு போக வேண்டி வந்தால் பொருட்களை கொள்வனவு செய்யவோ அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யவோ போறீங்க மார்க்கெட்டுக்கு, உங்களோட ஆஃபீஸ் இருக்குது, உங்களோட ஷாப் இருக்குது, அல்லது உங்களோட ஃபேக்டரி இருக்குது, அங்கே போனால் நிறைய லகவும் கதிவும் இருக்கும். ஃபஷூபுஹா பிஸ்ஸதகா, அடிக்கடி சதக்கா செஞ்சு கஃபாரா கொடுத்துக்கோங்க. அடிக்கடி சதக்கா செஞ்சு அதுக்கு அந்த நீங்கள் விரும்பாமலோ லகுவில் ஈடுபட வேண்டியிருக்கும், வீணான பேச்சுகள் பேச வேண்டியிருக்கும், வீணான காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும். சதக்கா கொடுத்து தர்மம் கொடுத்து அதுக்கு கஃபாரா குற்றப்பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இப்படியான ஒரு சபைக்கு வந்தா லவ்வுக்கான வாய்ப்பு 99% குறைவு, 1% இருக்கும். இடையில பிரேக் அவுட் தானே, அதெல்லாம் பறக்கிற லவ் எல்லா பக்கமும் இங்கால எல்லாம் கேட்கும். மனித பழகினம் அதுக்கு கஃபாரா கொடுக்கணும். இப்போ நாடகனால போகிற நேரம் எல்லாரும் ஒரு 5-10 கையில் கொடுத்துட்டாரு. பிராக்டிகல் ஆகிட்டு நேரம் 5-10 கையில் முடிச்சுதா. எல்லா வகையிலும் மிகவும் தர்மம் பெறதுக்கு அறந்தால் தானே நோயாளி, வயசாளி, சபராளி. சாப்பிடுன்னு நீங்க சொல்ற அவங்க சாப்பிடுன்னு வந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா கேளுங்க, அள்ளித்தர இல்லாட்டி கிள்ளி தரலாம். ஓகே, நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த லகு எங்களோட ஆன்மீக வாழ்க்கையை வீணாக்கிடும், பாழ்படுத்திடும். ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பை தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை. சதகத்துல் ஃபித்ர்னு சொல்லுவோம், ஒரு வார்த்தை என்ன சொல்றது, ஃபித்ரா. சல்லல்லாஹு சொன்னாங்க, ஜகாத்துல் ஃபித்ருடைய முக்கியமான நோக்கங்கள் சிலதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா, நீங்க நோன்பு பிடிச்ச காலத்துல கொஞ்சம் லகுவில் ஈடுபட்டிருப்பீங்க, வீணான பேச்சுகள், வீணான செயல்கள் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு கஃபாராவாக அது அமையும். உங்களோட நோன்போட தூய்மையை பாதுகாப்பதற்கு அது அமையும் என்று வழிகாட்டியிருக்கிறார். பொதுவாக என்னுடைய மூடி ஒரு தாரக மந்திரமா இருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 5 ஹதீஸ்கள் இருக்கு. நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துறேன். அல்லாஹ் நாடினால் சந்தர்ப்பம் கிடைச்சால் நீங்கள் ஒரு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கட்டினால் பார்ப்போம். முழு ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா ஹதீஸ்களும் அந்த 5 வரும். இது ஆரம்பகால இமாம்கள் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் 5 ஹதீஸ் தான். அந்த 5 ஹதீஸுகளுக்குள்ளும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சுன்னாக்களும் இருக்குது, வழிகாட்டலும். அதே மாதிரி தான் அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா, 100க்கும் மேற்பட்ட அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா இருக்கு, 99 சொல்லப்பட்டது. அவ்வளவு அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா 3 திருநாமங்களுக்குள் வரும். இது ப்ரொமோஷனா? நீங்க சொல்ல மாட்டேன், நீங்க சொல்றது அப்படி எல்லாத்தையும் சொன்னா கடைசியில் கஷ்டம். 3 திருநாமங்களுக்குள்ள வரும் அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களும். அதுல இருந்தா எல்லா திருநாமங்களும் பிறக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் எல்லாம் ஒரு 5 ஹதீஸுகளுக்குள்ள வருது. இதை ஆரம்பகால இமாம்கள் பலர் கொஞ்சம் வித்தியாசங்களோட அந்த ஹதீஸை சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஹதீஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிற ஹதீஸ். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. இந்த ஹதீஸை உங்களை பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எந்த அளவு தூரம் இந்த ஹதீஸை நிதானமாக இருந்து நிறுத்து நிதானித்து நாம் பார்த்து உள்வாங்கி இருப்போம், அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒருவர் உடைய இஸ்லாம், ஈமான், ஆன்மீக வாழ்க்கை, சன்மார்க்க வாழ்வு ஒழுங்கா இருக்குது, ஐடியலா இருக்குது என்பதற்கு அறிகுறி, அடையாளம் என்ன தெரியுமா? தர்குஹு மா லா யஅனி. தன்னோடு சம்பந்தப்படாத, தனக்கு தேவையில்லாத விஷயங்களை அழட்டி கொள்ளாமல் இருக்கிறது, விட்டுறது, அதை விட்டு தூரமாக. 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, என்ன பேசிக்கொண்டிருக்கிறீங்கன்னு போய் கேட்கிறேன், என்ன சப்ஜெக்ட்? அதோட சம்பந்தப்பட்ட தானே கூப்பிட்டு சொல்லுவாங்க. பேசாம போயிடும். இதா மர்ரூபி லகுவி, அது லகுத. இவரை பொறுத்தவரை லகு, அவங்க 2 பேரை பொறுத்தவரை லகுவா இருக்காது. உதாரணமா இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் நிர்வாக சம்பந்தமாக 3 பேர் பேசிக்கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கொள்வோமே.
நாங்களே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சப்ஜெக்ட் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் விஷயமா என்ன ஏதாவது லேட்டஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறா தேவையில்லையே வாப்பா, எனக்கு தேவையே இல்லையே. எனக்கு தேவையான மிகவும் தேவையான அவசியமான அத்தியாவசியமான விஷயங்களை அட்டென்ட் பண்ணவே எல்லாம் இருக்கும் போது ஏன் அடுத்த விவகாரங்களை பார்க்கவே கூடாது, அவசியமே இல்லை. ஆனா மனிதர்கள் இதை ஒரு என்டர்டைன்மெண்டா வச்சு கொண்டிருக்கிறாங்க, ஹொபியா வச்சு கொண்டிருக்கிறாங்க, பொழுதுபோக்கா வச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ஜாய்மெண்டா வச்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயத்த கேட்டாரு ஒரு தனியான அலாதியான ஒரு இன்பம். இது எங்களோட ஆன்மீக வாழ்க்கை குட்டிச்சோராக்கக்கூடியது. செலிபிரிட்டி கல்ச்சர்ல அது பெரிய இண்டஸ்ட்ரி. அப்படியா? எப்படியாது? இங்கே உள்ள செலிபிரிட்டி கல்ச்சர் உதாரணமாக கிங் ஒவ்வொருத்தரையும் பற்றி அவங்களோட செலிபிரிட்டி பற்றி அவங்கள பற்றி காய்க்கிறது, அதை பற்றி எழுதுறது, படம் காட்டுறது, அது பெரிய இண்டஸ்ட்ரி. அது லகு இண்டஸ்ட்ரி. அவருக்கு யாரோட தொடர்புக்கு அவரோட தொடர்புக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல அந்த லாஸ்ட் சப்பர்ல இருக்கிற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொம்பளைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளோ காலம் 1000 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயங்களை வச்சு கூட கொசிப் பண்றாங்களே. அந்த கொசிப்புகளை வச்சு தான் படம் எடுக்கிறது. மற்ற சோஷியல் மீடியாவோட பங்கு அந்த சப்ஜெக்ட் வருவேன்னு நினைக்கிறேன். வராடி ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஹுஸ்னுல் இஸ்லாம், அவருடைய இஸ்லாம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்குன்னு சொன்னால், இருக்க வேணும் என்று சொன்னால், அதை உத்தரவாதப்படுத்தணும்னு சொன்னால், அவர் தனக்கு தேவையில்லாத தன்னோட சம்பந்தப்படாத விஷயங்களை விட்டு விலக வேண்டும், தவிர்க்க வேண்டும். ஆனால் ரொம்ப கஷ்டமானது இந்த விஷயம், கஷ்டமானது. என்ன சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும், நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போ இதே இடத்துல பேசி பேசி நாங்கள் அவங்களோட ஈடுபடுவோம். ஆனால் இதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, டோட்டலி தவிர்க்கணும்னு நான் சொல்ல வரல. மினிமைஸ் பண்ணுறது எப்படின்னு யோசிக்கணும். இந்த லகு பேச்சில் வரும், செயலில் வரும், பார்வையில் வரும், கேள்வியில் வரும், என்ஜாய்மெண்ட்ல வரும், நாம் ஒருவரோட பேசும்போது வரும், அவர் சொல்றதை கேட்கும் போது வரும், வாசிப்பில் வரும், விளையாட்டில் வரும், வீட்டில் வரும், பாதையில் வரும், சந்தையில் வரும், வேலை செய்யும் இடத்தில் வரும். இந்த லகுவை மீடியால காணலாம், சோசியல் மீடியால காணலாம், இந்த லகு அரசியல்ல காணலாம், இந்த லகுவை அன்புல காணலாம், காதல்ல காணலாம், வெறுப்புல காணலாம், எல்லா நிலையிலும் காணலாம். நாளாந்த பழக்க வழக்கங்கள்ல காணலாம், உறவுகள்ல காணலாம், நடத்தைகள்ல காணலாம், எல்லா மட்டத்திலும் லகு வரை. இப்போது நான் நீங்களும் ஒரு 10 நிமிஷத்தை எடுத்து லகுவை பட்டியலிட்டா எங்களோட முழு வாழ்க்கையும் லகுமயமாக தான் இருக்குது. பார்க்குற பார்வையில் லகுவான பார்வை தானே கூட. என்னத்துக்கு பார்க்குறேன்னு இல்லையே, பார்க்குறேன் நான் லகுவான பார்வை, அந்த பார்வை வீணான பார்வை, அனாவசியமான பார்வை. அப்படி பார்க்குறத ஒரு புத்தகத்தை பார்த்தா, அப்படி பார்க்குறத ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினா, அப்படி பார்க்குறத தேவையான ஒரு விஷயத்தை, பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்த்தா. இப்போ நான் சும்மா தமாஷை சொல்றதுண்டு, நிறைய பேர் நீங்கள் நல்ல அது சொல்லப்பட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவனோட பொம்பளைகளை ஒழுங்கா பார்த்து எத்தனையோ வருஷம் இப்படி விளங்குதோ இல்லையோன்னு தெரியாது. பொம்பளைய ஒழுங்கா இப்படி பார்த்து மொத்த பொம்பளையா என்னென்றால் முகத்தை ஒழுங்கா பார்க்கறே கேட்குறத சொல்லுங்க. சரி 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 பார்ப்பேன். இப்படி பார்க்கறது இல்லையே. ஆனா நான் பொம்பளை இருந்தா மாப்பிள்ளை நல்லாவே பார்ப்பேன். ஓ மாறி இந்த அது மாப்பிள்ளோட கோட்டாவையும் சேர்த்தெடுத்து எப்படி மூடிக்கு வராரா போறாரா, போக்கல்ல எப்படி இருந்தாரு, வரக்கொள்ள எப்படிங்கிறாரு, அதை நல்லா பார்ப்பாங்க. அது எங்கட கம்யூனிட்டில இது, மற்ற கம்யூனிட்டிஸ் பத்தி எனக்கு தெரியாது. அப்ப ஆனால் சும்மா வீணா பார்ப்போம், பார்த்து போட்டு கமெண்ட்டும் பண்ணுவோம். அந்த ஆள்கிட்ட முகத்தை பார்த்தா, அவனோட உடுப்பை பார்த்தீங்களா,
அவருக்கு நினைப்பு வயசு 65 உடுத்திக்கிற உடுப்பு பாருங்க பொடியன் உடுப்பு தேவையா அவருக்கு இதெல்லாம் லவ் தான் உனக்கு என்ன அவருக்கு வயசு 65,000 அவர் 25 வயசு பொடியன் போட்டு உடுப்பை போட்டா உனக்கு என்ன அவருக்கு குழந்தைய அல்லாஹ் ஒரே ஒரு இன்பத்தை தான் கொடுத்துப்பான் இந்த உடுப்பை மட்டும் மாத்தி போடு ஒன்றுமே அதையா அவர் மாத்தி போட்டுட்டு சந்தோஷம் கட்டுமே அதே கெடுக்க போறாங்க அவருடைய நிலைமை அவருக்கு இல்லையா தெரியும் எனக்கு ஒரு கூட்டாளி வந்திருக்கிறார் ஒரு நாட்டுல வெளிநாட்டுல அவர் கலரை தான் உடுக்கிறார் ஒரு நாள் கண்டன் எனக்கு உண்மையிலே பொறுக்கவே இல்லாம பச்சை ட்ரௌசர் பச்சை ஷர்ட் பச்சை ஒரு கோட் பச்சை கண்ணாடி இதுவும் பச்சை நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரேமும் பச்சை டை நாளைக்கு டாக்டர் மக்கள் கண்டா நினைப்பீங்க இங்க ஏதோ இஷ்யூ வீடியோ பண்ணுவானு நல்லா தெரியும் உலகத்துல எங்கேயோ ஒரு நாட்டுள்ளவரை கற்பனை செஞ்சு கூட பார்க்கலாம் ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ யூகேயோ கனடாவோ ஒன்றும் இல்லை வித்தியாசமான ஒரு நாடு அப்ப நான் யோசிக்கிறேன் என்னடா இது ஆனா நம்ம எல்லாம் கேட்கல மனசு வாய் துட்டிக்குது தேவையாது சரி பரவாயில்ல பச்சை ட்ரௌசர் ஒன்று போடுங்க ஷர்ட்டும் ட்ரௌசரும் போடுங்க கோட்டையா பச்சை பச்சை கண்ணாடி அப்படிதான் வச்சுக்கிறேன் எம்ஜிஆர் அப்படியா அந்த காலத்துல அப்படின்ட்டு சொல்லி ஆனா எனக்கு என்னத்துக்கு அவர் எதுக்காக அப்படி செய்யறாரோ அல்லாஹ் அவர் கேட்கிற ஒன் இன் ஒன்லி என்ஜாய்மெண்டா கேட்கும் இப்படியாவது வகையா உடுத்து சந்தோஷமா இருக்கும் அதுல நாம கையடிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை போனா அது லகு என்ன பொறுத்தவரை லகு மின் ஹஸ்னி இஸ்லாம் மாதிரி தர்கு மாலையா அவர் அவரத்தை காட்டிக்கொண்டு போறார் அப்போ போய் சொல்லலாம் தவிர இந்த உடுப்பு தவிர்க்கப்பட வேண்டியது அவரு நீங்க சரியா மறைச்சு கொடுக்காதீங்க எஸ் அது லகு இல்லை அன்றாட வாழ்க்கையில எங்களோட காலம் நேரம் இப்படித்தான் வீணா எங்களோட பார்வையா இருக்கலாம் கேள்வியா இருக்கலாம் பேச்சுவார்த்தையா இருக்கலாம் உரையாடல்களா இருக்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல லகு அதிகமாக இடம்பெறுவது அதுல குறிப்பாக நாங்க வாழ்ற இந்த காலத்தை பொறுத்தல லகுமயமான ஒரு காலம் லகு 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 இன்னமல் ஹயாத் துனியா லஹிபுன் வல்லஹு லஹு லகுவோட ஒரு வெளிப்பாடு தான் லகு இன்னைக்கு ஒரு சாரா இருக்கிறாங்க அவங்க சினிமா எல்லாம் செஞ்சு கொள்வாங்க ஆனா அவங்களுக்கு படம் சினிமா பார்க்கணும் நிறைய பேர் நான் கண்டிக்கிறேன் சர்வசாதாரணமா அவங்கள்ட்ட வசனங்கள் வரும் இந்த சினிமா படங்கள்ட வசனம் தான் வரும் அல்ல சினிமா பாடல்கள்ட வசனம் தான் வரும் நாங்க குர்ஆன் ஆயத்தை கோட் பண்ற மாதிரி அவங்க சினிமா பாடல கோட் பண்ணுவாங்க நாங்க ஹதீஸை கோட் பண்ற மாதிரி அவங்க சினிமா படத்துல அந்த நடிகர்கள்ட வசனங்கள் இருக்குது அந்த வசனங்களை அப்படி தூவி விடுவாங்க பெருமையாவும் சொல்லுவாங்க நியாயமான கால நேரம் சினிமா பார்க்கறதுல கழிவு அது பாலிவுட் ஆயிக்கலாம் ஹாலிவுட் ஆயிக்கலாம் ஹாலிவுட் ஆயிக்கலாம் மற்றொன்று ஆயிக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதுலேயும் ஒரு சாரா அவனோட லவ் எப்படி ஸ்பெசிஃபிக் ஆகிக்கும் இந்த காமெடி மட்டும்தான் உலகத்தில் உள்ள அவ்வளவு காமெடிகளையும் பார்த்து அவர் சிரிச்சு இது மிகப்பெரிய லவ் இன்னைக்கு உலகத்தில் அது ஒரு தனி உலகமே காமெடி உலகம் அப்ப இந்த லகுவுக்காக என்று ஒரு தனி இண்டஸ்ட்ரி இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி சொன்னீங்களே சினிமா ஒரு இண்டஸ்ட்ரி தானே லகுன்றது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அதுக்கு நிறைய குட்டி இண்டஸ்ட்ரி செய்யும் அதுல ஒன்று இந்த காமெடி அதே மாதிரி ஆக மோசமான லகு லைவ் அனைத்தும் கடந்ததுதான் மோசமான படங்கள் இந்த காலத்துல இந்த போன் சார்ந்த படங்கள் ஆகப்பெரிய லகுவோட ஆக உச்சகட்டம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையையும் குட்டிச்சுவராக்கி அவனுடைய உலக வாழ்க்கையும் குட்டிச்சுவராக்கி தனி மனித வாழ்க்கையையும் அழிச்சு குடும்ப வாழ்க்கையும் சீரழிச்சு போடக்கூடியது இந்த லகுவோட இன்னொரு வடிவம் தான் நிறைய பேர் கண்டுகொள்ளாததான் இந்த உலகத்தில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் இந்த லகுவுக்கு பின்னால போறாங்க விளையாடுறான் அதுக்கு பின்னால அது பெரிய இண்டஸ்ட்ரி அதை வச்சு சம்பாதிக்கிறான் காசு கறக்குறான் காசு சம்பாதிக்கிறான் ஒரு கிரிக்கெட்டர் உண்டா ஒரு ஃபுட்பால் பிளேயர் உண்டா மற்றொரு பிளேயர் உண்டா இன்னொரு விளையாட்டு பிளேயர் உண்டா அவரும் அவர் சார்ந்தவர்களும்
மிகப்பெரிய பிஸ்னஸாக அது செய்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் ரசிகர்கள், பார்வையாளர்கள் எந்த அளவுக்குண்டா ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாமைக்கு இல்லை, இந்த பீரியட் சரி வராது. கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்று நடக்குது, வேர்ல்ட் கப் இங்கே நடந்துக்கு அப்படி, இல்லாட்டி ஃபுட்பால் டூர்னமெண்ட் ஒன்று இருக்குது. மாறி 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 விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேக்கும் டைம் இல்லை. அவர் ஓப்பனாகவே சொல்லுவார், சாரி உங்களுக்கு தெரியாது, நான் கிரிக்கெட் ரசிகனே, நாள் கணக்கு இருந்து பார்த்துக்கோங்க. வேளாவளிக்கு சாப்பிடா ஒழுங்கா தொழுதாலும் மனசை குவிச்சு உள்ளத்தை குவிச்சு தொழாமல் ஏனோ தானோ ஒன்று தொழுது அமல்களை செஞ்சு விக்கிரவாதிகளை ஒழுங்கா செய்யாம குரானை ஒழுங்கா ஓதாம மேட்ச் பார்க்குது. அன்பார்ச்சுனேட்லி ஷரியாத்துறை சார்ந்தாக்களும் சினிமா படம் பார்க்கறதா சொல்ல தயங்குவாங்க, இன்னொன்ற சொல்ல. ஆனா ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை பெருமையா சொல்லுவாங்க. இப்ப நான் இதை சொல்லாம கேட்டிருந்தா கிரிக்கெட் ரசிகர்கள் கை வச்சு சின்னக்கண்ண முக்காவாசி பேரு பேர் ஃபுட்பால், அவன் அது இது டென்னிஸ். என்னோட இந்த குறுகிய கால வாழ்க்கையில தூக்கத்துல கழிகிற காலம் போக, ஏனைய நாளாந்த கடன்களை நிறைவேற்ற காலம் போக, எவ்வளவு காலம் பாப்பா மிஞ்சிக்குது எஞ்சிக்குது. இப்பவே முடிஞ்சு காலம் முடிஞ்சு அதுக்கு லகுல ஈடுபட்டா என்டர்டைன்மெண்ட் பேர்ல, ஹொபி என்ற பேர்ல, சேஞ்ச் என்ற பேர்ல என்ன நடக்கும்? இந்த காலத்தை பொறுத்து வரல மனித வரலாற்றுல, அண்மை கால வரலாற்றுல என்றும் இல்லாத அளவுக்கு லகு ரொம்ப அதிகம். அதுல கிளைமேக்ஸ் லகு என்ன? சோசியல் மீடியா. இப்ப நான் கூட பிரேக்ல உடனே எடுக்கிறது இந்த போனை தான். உடனே அடுத்த நிமிஷம் எடுத்து 5 நிமிஷம் கிடைச்சாலும் எல்லாரும் போன் எடுத்தாச்சு. என்னமோ இவர் தான் உலகத்தை அப்படியே இயக்குற மாதிரி அப்படியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இப்போ ஒன்றும் செய்யல, எல்லாரும் அதில் தான் தங்கிக்கிறாங்க. இதில் உள்ள லகு என்ன உண்மையிலே நல்ல பிரயோசனம் ஆகிடுது எங்களுக்கெல்லாம், ரொம்பவே பிரயோசனம். இந்த சோகோல்டு சோஷியல் மீடியா, அதாவது இந்த வாட்ஸ்அப், ஈவன் ஃபேஸ்புக் நாங்கள் நேரடியாக யூஸ் பண்ணாட்டியும் எங்களோட மெசேஜ்களை சொல்லுது, எங்களோட செய்திகளை சொல்லுங்கள். யூடியூப் நாங்கள் யூஸ் பண்ணாட்டியும் எங்களோட செய்திகளை சொல்ல, நாங்கள் குறைவாக யூஸ் பண்ணாலும் எங்களோட செய்திகளை சொல்ல. இன்ஸ்டாகிராம் இப்போ என்னென்னமோ ரீல் ஒன்று வந்துக்கு போல என்னமோ என்ன ஸ்போட்டியா ஸ்ரீலங்காவில் வேலை செய்தில்லை, அது இங்கே வேலை செய்யுது. ஸ்போர்ட்டி தான் நம்ம பார்க்குறது, ஸ்போட்டிஃபையா ஸ்போட்டிஃபை, அதாவது ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுறதில்ல, இங்கே ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் உண்மையிலே பிரயோசனப்படுத்தத்தக்கவை, பிரயோசனப்படுத்த வேண்டியவை நான் சொல்லல, பிரயோசனப்படுத்தத்தக்கவை. ஆனால் பெரும்பாலும் மிக பெரும்பாலும் இவையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? பிராக்டிக்கலி பார்ப்போமே, இந்த லகுவுக்கு தான் யூஸ் பண்ணப்படுது. லகுவுக்கும் லைபுக்கும் தான் யூஸ் பண்ணப்படுது. முழு வாழ்க்கையும் இதனால கூட்டிச்சு வரா. எத்தனை மணி நேரம் நாங்க இந்த சோசியல் மீடியாவில் கழிக்கிறோம்? சில ஆட்கள் சொல்றாங்க 8 மணி நேரம், சில சொல்றாங்க 6 மணி நேரம், சில 5 மணி நேரம். எனக்கு அப்படி ஒரு அலர்ட் வந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. என்னோட வீட்டில் சொன்னாங்க, நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 hours டெலிஃபோன்ல பேசுறீங்க, கவுண்ட் பண்ணி சொன்னாங்க. ஏண்டா கோல்ஸ் வந்து கொண்டே இருக்கும், நான் எடுக்கிறது மிக மிக குறைவு. கோல்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அவர் 15 நிமிஷம், இவர் அரை மணி நேரம், சில பெரிய மனிதர்கள் 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் எல்லாமே விவகாரங்களாக தான் இருக்கும். ஒன்று ஆன்மீகமாக இருக்கும், அல்லது சமூக விவகாரமாக இருக்கும், மற்றொரு விவகாரமாக இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு இஷ்யூவாக இருக்கும், நிர்வாகமாக இருக்கும், மற்றொன்றாக இருக்கும், இன்னொன்றா இருக்கும். 5 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு டெலிஃபோனில் பேசினாலுமே நான் அலர்ட் ஆனேன். அலர்ட் ஆன உடனே செஞ்ச முதலாவது வேலை ஃபோனை அலர்ட்டுக்கு போட்டது. நான் அலர்ட் என்ன தெரியுமா? கோல்ஸ் வரும், ஆனால் ரிங் பண்ணாது. நான் போகிறோம் பார்ப்பேன், பார்த்து எந்த நம்பருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு மட்டும் திருப்பி பேசுவேன். அதே மாதிரி
வாட்ஸ்அப்புக்கு நான் போட்டேன். வாட்ஸ்அப் வந்து 1 வருஷத்திலே போட்டேன். எந்த குரூப்லேயும் என்ன எட் பண்ண வேணும் இப்பயும் மிக்கும். ஆனால் பண்பாடு கட்டு சமூகம் என்ன மிலேனியத்தில் வாழ்றாங்களோ அல்லாஹ் தான் விஷயம். 100கணக்கான குரூப்ல எட் பண்றாங்க. நான் லீவ் பண்ணினா மறுவா எட் பண்றேன். நான் லீவ் பண்ண போறேன் சீதவி, நீங்களே என்ன ரிமூவ் பண்றீங்கன்னு சொன்னா சரியில்லை. நீங்க லீவ் பண்ணினா எங்களுக்கு சரியில்லை, ரிமூவ் பண்ணா நாங்க உங்களுக்கு சரியில்லைன்றாங்க. நாங்க ரிமூவ் பண்ணா ஏதோ நீங்க ஒரு ஒஃபென்ஸ் செஞ்ச உங்களை ரிமூவ் பண்ணா உங்களுக்கு சரியில்லை, எல்லாரும் கேட்பாங்க அவர் ரிமூவ் பண்ணாரு. நீங்க லீவ் பண்ணா எங்களோட குரூப் பண்ணீங்க ஏதோ மதிக்காம லீவ் பண்ண. அப்ப இப்ப நான் என்ன நிலைப்பாடு தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், இது வேண்டா போடுங்க. நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 மெசேஜஸ்க்கு மேல வருது. பிலீவ் மீ, குரூப்ஸ் முழு சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறது அங்கதான். நான் என்ன செய்யறேன்டா, 100 150 200 50 75 25 அப்படியே வந்திருக்கும் மெசேஜஸ். ஒரு டைம் ஒன்று ஒதுக்கிக்கிறேன். போயாச்சு. இந்த ரிமூவ் ஒரு இது ஒன்று ஆப்ஷன், டிலீட் ரிமூவா டிலீட்டா ரிமூவ் இல்லை எல்லாம் சேர்த்து ரிமூவ். ரிமூவ்ன்றதான் இருக்குது கிளியர் கிளியர் ரிமூவ் எல்லாம் கிளியர். கிளியருக்கு போய் தள்ளி கட 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 என்ன நடக்க வேண்டாம். செல்லேரன் தவறி குரூப்ல இருந்து லீவ் ஆயிடுது. தவறி அவங்கள ப்ளீஸ் பண்ணத்தான் வச்சுக்கிறேன், ஏமாத்துறது. நான் நீக்கிறேன் ஆனா நான் இல்லை. இப்ப நீங்க ஈக்கிற மாதிரி நீங்க ஈக்கிறீங்க ஆனா நீங்க இல்லை. நானும் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயும் இருக்கிறேன் ஆனா இல்லை. பர்சனலா வந்தா மட்டும் அது எந்த குப்பையா இருந்தாலும் என்னமோ தெரியாது. தனிப்பட்ட போல என்ன இன்பாக்ஸா என்ன பல சொல்றீங்கல்ல, எனக்கு வந்தா மட்டும் என்னன்னு பாக்குறேன். பார்த்துட்டு சும்மா அது இதுண்டா விளக்கும் பாக்குறது இல்லை. முக்கியமான டெக்ஸ்ட் மெசேஜ் பாக்குறது. இந்த வாய்ஸ் மெசேஜும் ரொம்ப கன்றாரு. அது வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 6-7 நிமிஷம் பேசிக்கலாம். அதுல இப்ப அந்த ஸ்பீட் பண்ற ஆப்ஷன் உண்டு. இது நான் எத்தனை போடுறேன், 1.5க்கு போடுறேன், 1.5க்கு போடுறேன். 2க்கு போட்டா என்ன சொல்றான்னு விளங்குது. இன்னும் வர 1.5. இதெல்லாம் லகுவா இல்லையா? டூ மச் தானே டாக்டர் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில. அதுவும் இந்த வயசுல எனக்கு உங்களுக்கு தேவையே. இவ்வளவு எல்லாம் இப்படி நடந்து என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? இந்த நேத்து கூட ஒருத்தர் உங்களை ரீச் பண்ணேரா, கண்டெக்ட் பண்ணேரா, நீங்க எல்லாம் இப்படி இருந்தா நல்லமா நியாயமா? எவ்வளவு சரியில்லை. அடே நான் படுற பாடு அல்லாவுக்கு தாமரிச்சு. எங்கள் சகோதரர் ஜெம்ஸில் கூட நேத்து உரிமையோட அந்த உறவல்லவா, உறவின் உச்ச நிறையில அன்பு தொல்லை வந்து நீங்க போனுக்கு ஆன்சர் பண்ணா மெசேஜ் போட்டேன். நான் உண்மையிலே அவருக்கு ரிப்ளை பண்ணேன் தான், அவர் பார்த்துல போல. ரைட், ரொம்ப ரொம்ப சரி சரி என்றாலும் பரவாயில்ல நல்லா அப்படி இப்படிட்டு அவருக்கு தெரியுமே, நிலைமை ஹால்ஹால் தெரியுமே. அதனால அதை பொறுத்து கொண்டாரு. இப்படி நிறைய போட்டு உருக்குவான் வச்சுக்கொண்டு. இப்படி ஆக்கள் பார்க்கல என்னமோ தெரியா பிரச்சனை ஆகிட்டு ஒன்றும் இல்லை. அவரோட போனுக்கு ஆன்சர் பண்ணாதும் அவரோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாதும். இதுவும் மீக்குதான் எங்க கடமைகள்ல தொழணும். எல்லாத்துக்கும் கட்டாயம் 6வது கடமை. இது இப்படியான ஒரு உலகத்துல நாங்க எல்லாரும், இதுல நானும் தான் நீங்கள் தான் எல்லாரும் விக்டிம். எண்ட் ஆஃப் த டே இதுல யாரும் சுத்தம் இல்லை. இந்த அமர்வோட நோக்கம், இந்த தலைப்புடைய நோக்கம் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்வை, கில்ட்டி கான்சியஸ் உள்ளத்துல வந்து நாங்கள் லவ் பண்ணி போகப்படாது. சார், இந்த முகஸ்துதியாக அது இஸ்லாத்துல அது சரி விளங்குது. அதே நேரத்தில் இப்படியான இந்த சிலாக்கள் இந்த உறவு பண்ணணுங்கிற அப்படி ஒரு விஷயம் இருக்காங்க. இப்போ அவருக்கு கோல் பண்ண ஆன்சர் பண்ணாமல் விட்டா, அல்லது அவருக்கு கோல் பண்ணினா ஒரு வீண்விரைவான விஷயங்களை தான் பேசுவாருன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்குள்ள அவர் சொன்னாலும் பகையாயிரும், ஒன்று அது விடணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவுல ஒரு விரிசல் வந்துடும். அதே நேரத்தில் சில கம்யூனிட்டி ஒர்க்குகளில் இப்போ நாம நம்மளோட தவாக இல்லை அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் பண்ண அந்த ஒப்ஜெக்டிவோ அவங்களோட கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இப்படியான விஷயங்களால பிரேக் ஆகுமே சார். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? எஸ், ரொம்ப 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 சேலஞ்சிங் டாஸ்க். இதில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் இது பயங்கர விக்டிம். விக்டிமிட அப்படி இப்படி விக்டிம். நீங்கள் சொல்கிற பிரச்சனை கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும்.
ரசூலுல்லாஹி ஹதீஸ் அல் முஃமினு அல்லதி யுகாலித்து நாஸ் வயஸ்பிரு அலா அதாஹும் கைரு மினல் முஃமினி அல்லதி லா யுகாலித்து நாஸ் வலா யஸ்பிரு அலா அதாஹும். மனிதர்களோட புழங்கி பழகி உரையாடி உறவாடி அவர்களால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை இம்சைகளை சகிச்சு கொள்ற மூமின், தாங்கிக் கொள்ற மூமின் பெரிய தொல்லை ஆகிக்குது மனிதர்களான சகவாசம் என்று கண்டு பார்த்து மனிதர்களான உறவை துண்டித்து கொண்டு விலகி ஒதுங்கி வாழும் மூமினை விட சிறந்தவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசித்துக் கொள்கிறான். நாமெல்லாம் பற்ற பாடு பெரும் பப்ளிக் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸை விட மோசம். எந்த நேரத்தில் இவன் வந்து அணிஞ்சிட்டு போவான்னு இல்லை, போதாத்துக்கு குறை சொல்லுவான். இன்றைக்கு நான் பட்ட பாடு இந்த வந்து இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு பெரும்பாடு என்னண்டா, லெஸ்டர்ல நான் லெஸ்டருக்கு போனறான், ரோடெல்லாம் மூடி. மௌலானா மௌலி தாமத் பரகாத்துக்கும் தெரியாது இன்னைக்கு என்னமோ அங்க என்ன இவர் தான் சொல்றாரு மேரத்தான், அங்க போனால் மூடி, இங்க போனால் மூடி, இங்க போனால் மூடி. நான் பெரியோம், எனக்கு டைம் முக்கியம். அவர் என்னையும் பார்க்கிறார், ரோட்டையும் பார்க்கிறார். அதை என்ன சொல்லிக் கொள்றேன், இந்த டிராபிக் க்ளோஸ் ஒன்றே மீறல, ஆனா அவசரமா போகவும் வேணும்ன்ற. அப்போ அவரு காம் டவுன், கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பட காட்டுறாதான் பாருங்க. சின்ன பிள்ளை எனக்கு எப்படா இப்பவே சேரணும், நான் நிக்கணும், டைம் சொல்லி. ஆனா அன்யூஷுவலா மாட்டிக்கொண்டோம். என்னதுக்கு பேர் சொன்னோம்? இல்ல உங்களோட உறவுட விளைவு. அப்ப அவர் ஆத்திரத்துல சொல்றாரு, இது பிரச்சனை அளவுக்கு மிச்சம் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு இதை நான் சொல்லணும், இது கூட அப்படி நான் சொன்னேன். இல்ல அதை நீங்க சொல்ல போவானா, அது ப்ரோக்ராம் சரியா தான் போட்டிக்குது என்று சொல்லி நான் வேற விஷயங்கள் சொன்னேன். எல்லாத்தையும் ஒப்பனா சொல்லேன். உண்மையிலேயே இந்த மனித சகவாசம் என்று வார நேரம் எப்போயுமே இப்போ சரி ஓட்டுற இந்த மாதிரி நாங்கள் எங்களோட தொழிலோட, எங்களோட உழைப்போட, எங்களோட குடும்பத்தோட நாம் உண்டு, நம் பாடு உண்டு இருந்தால் இந்த டென்ஷன் ஒன்றும் இல்லையே. என்னோட வாழ்க்கை பூராகவும் இந்த டைம் கீப்பிங் டென்ஷன் நிறைய இருக்கிறேன். அந்த டைமுக்கு போகிறது, அப்பாயின்மெண்ட்டு சரியா அங்கே போனால் ஒத்துழைக்க மாட்டாங்க, அது வேற. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்க டைமுக்கு வரல தான் கேட்பாங்க. அவங்க டைமுக்கு வரதை பற்றி யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் நம்பினா நம்புங்க, இந்த மனித சகவாசத்தின் விளைவாக அனுபவிச்சிருக்கிற துன்பங்கள் இம்சைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சில நிகழ்ச்சிகளுக்கு போய் நானே ஹோல் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கிறேன். ஆனா நான் பேசிக்கிற சீஃப் கெஸ்டா இல்லாட்டி கெஸ்ட் ஸ்பீக்கரா, கெஸ்ட் ஆஃப் ஓனரா, எனக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சிகள். நான் போய் அவங்களோட பிள்ளைகளுக்கு விட்டு வாங்க தவிர இன்னும் வரலையே ஆக்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்துட்டீங்களா, வந்த மட்டுமல்ல ஹோலும் அரேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சு. நானே ஹெட் டேபிள் எல்லாம் போட்டு எனக்கு வசதியான குடும்பம் எல்லாம் போட்டு பேசிதானே நான் கேட்கிறேன். இதெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. ஆனா அவங்கள மாதிரி பெரிய மனிதர்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்கள மாதிரி மோடையன் இல்லை, முட்டாள் இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் அப்படித்தான். ஆனால் தான் நாங்கள் தூரம் ஆகிக்கிறேன், விலகி நிற்கிறேன். நீங்க அப்படி இருக்கீங்க, நாங்க இப்படி இருக்கிறோம். கேளுங்க டாக்டர், சொல்லுங்க. இப்போ டைப் ஆஃப் லவ்ஸ் இருக்கிறது ரீடிங்கில் ஸ்போர்ட்ஸ் அமெரிக்கன் சொல்லப்போல இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு ரொட்டீன்ஸ் இருக்கு, இது ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. இப்போ இது எப்படி ஹேபிட்ஸை வச்சு கொடுக்கணும்? உண்மையிலே ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் அது. இப்போ அவர் கேட்டது ப்ராக்டிக்கல் தான், இதுவும் ப்ராக்டிக்கல் தான். சத்திது அக்காரிபுன்னு ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொல்லி ரவ்விது குலுபக்கும் சாத்தம் பாகசா. அதாவது மனிதனால அவனுடைய பழையங்கள் காரணமாக 24 மணி நேரம் சீரியஸா இருக்கிறார், ப்ராக்டிக்கலி இருக்கிறார். அவ்வப்போது அவனுக்கு ஒரு பிரேக் தேவை, சேஞ்ச் ஒன்று தேவை. என்னதான் சொல்லலாம்னு சொன்னாங்க, நீங்க அவ்வப்போது உங்களோட உள்ளத்துக்கு ரெஸ்ட்டை கொடுங்க, ரிலாக்ஸை கொடுங்க. எனவே அந்த வகையில கொஞ்சம் லகுவை நோக்கி லைபை நோக்கி போகலாம். ஒருவர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆனா வாழ்க்கையே விளையாட்டாக இருக்கக்கூடாது. விளையாட்டுன்றது என்னது? அவ்வப்போது விளையாடுறத விளையாட்டு. எந்த நாள் விளையாட்டுனா அது விளையாட்டு அல்ல, இந்த ஹோல் லைஃபே விளையாட்டா போகுமே. பொழுதுபோக்குண்டா என்ன? அதுக்குரிய நேரத்தில் பொழுதுபோக்கு. எந்த நேரமும் பொழுதுபோக்குன்ற பேர்ல கால நேரத்தை வீணாக்கினா அது பொழுதுபோக்கு அல்ல. அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று தேவை, மாற்றம் ஒன்று தேவை, ரெஸ்ட் ஒன்று, ரிலாக்ஸ் ஒன்று தேவை. அவரவருக்கு விருப்பமான ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடலாம், 2ல ஈடுபடலாம், 3ல ஈடுபடலாம். ஆனா கண்டிஷன் செய்ய
அது அர்த்தம் உள்ளதாக ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமானது, ஃபிசிக்கலி அல்லது மென்டலி அல்லது சைக்காலஜிக்கலி அல்லது ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாயிக்கணும். அவருடைய அந்த ஹாபி, அந்த என்டர்டைன்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும். அவர் துனியாவுக்கு, அவர் ஆகராவுக்கு, அவர் உடலுக்கு, அவர் உள்ளத்துக்கு, அவருடைய ஆன்மாவுக்கு ஏதாவது ஒன்றுக்கு அல்லது ரெண்டுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்த டைம், நேரம், அதுக்கு செலவழிக்கப்படுற நேரம், அது அவருக்கு தெரியும். நாளைக்கு இவ்வளவு நேரம் செலவழிக்கிறது பிழை. அந்த கட்டத்தை கடந்தா அது பயங்கர ஹராமாக்கப்பட்ட லகுவாக. மூன்றாவது, அடிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு, கடமைகளுக்கு, பொறுப்புகளுக்கு தடையாகப்படாது. உதாரணமா ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒன்கோல்ல இருக்கிறார், நோயாளிகளை அட்டென்ட் பண்ணணும். அங்க வந்து நர்ஸ் மாதிரி சொல்றாங்க, டாக்டர் அந்த நோயாளி கொஞ்சம் சத்தம் போடுறாரு, இருங்க கொஞ்சம் இருங்க, என்ன அவசரம், என்ன உயிரோட விளையாடுறது. ஒரு டீச்சர், நான் கிளாஸுக்கு போய் பிள்ளையர் கொஞ்சம் சும்மா இருக்கல 10 நிமிஷம், நான் இங்கே வாட்ஸ்அப்பில் வேறு ரைட் இந்த வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி கொண்டிருக்கிறேன் கூட்டாளியோட, ஹாய் பாய். அந்த லவ் பயங்கரமானது. எனவே நான் நினைக்கிறேன் இந்த விளக்கம் எல்லாம் உங்கள மாதிரி ஆக்கள் சொல்ல தேவையில்லை. அந்த பக்கம் இருக்கிற யூத்துக்கு விளக்கமாக சொல்லணும். அந்த பக்கம் யூத்து நடக்குது, உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரணும். என்ன யார் நினச்சி கொண்டு இவர் பேசுகிறாரு, எவ்வளோ எஜுகேட்டட், எவ்வளோ மெச்சுவர்ட், எங்களுக்கு மைக்க தந்தா உங்களை விட நல்லா எங்களுக்கு பேச தெரியும், ஏதோ பாவம் பண்ணி யாராவது ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க உங்களுக்கு தந்தா எங்களுக்கு அழிப்பா பாடம் நடத்தவான லேசாக சொல்லிக்கொண்டு மேலோட்டமாக சொன்னால் போதும் என்று நினைக்க தோன்றுமா இல்லையா? தப்பித்தார் யாராவது வந்து கேட்டுட்டா இல்லை, நீங்கள் யாருந்து கொஞ்சம் ஆடியன்ஸை விளங்கி பேசினா நல்ல என்ற ஒரு அபிப்பிராயத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த பாடமே நடக்காது. ஸோ நான் மிச்சம் அதிக பிரசங்கிதமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ். மார்க்கம் முழுமையாகவே பொழுதுபோக்கு வேண்டாம்னு சொல்லலை, என்டர்டைன்மெண்ட் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதான் நான் சொன்னேன், இந்த ஹதீஸில் நான் சொன்னேன், சரியாக மொழிபெயர்த்து தெரியாது, அது தேவை. சா அதுக்கும் ஒரு நேரம், இதுக்கு ஒரு நேரம். ஆனால் இதுக்கு ஒதுக்குற நேரம் எவ்வளவு பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியம், பருவம். இப்போ சின்ன பிள்ளைகள் முக்கல்லஃப் இல்லை, அவங்களுக்கு கடமைகள் ஒன்றும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை குர்ஆன் சொல்ற மாதிரி அவங்களோட அந்த பருவம் எதா இருக்கும், லைபா இருக்கும், லஹுவா இருக்கும். அவங்களுக்கு போய் மகனே இறைவனை படைத்திருப்பது வீணுக்காக விளையாட்டுக்கல்ல, என்ன பாப்பா சொல்றீங்க, என்ன நீ இந்த நேரமும் பெட்டை வச்சுக்கொண்டு போல வச்சுக்கொண்டு அப்பா என்ன வச்சுக்கொண்டு நான் விட்டுறணும் விளையாடுவாப்பா. மகன் வந்து வாப்பாட்ட சொல்லணும், வாப்பாவே நீங்க என்ன பெத்தெடுத்த வாப்பா இல்லையா, உங்களுக்கு இப்ப 40 வயசு ஆகுது இல்லையா வாப்பா, இன்னும் என்ன பெட்டோடையும் போலையோட இல்லையா, அதை நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க, இது முறை இல்லை, நியாயம் இல்லை, நீங்க அதை இல்லாட்டி உம்மாட்ட போய்த்து உம்மா என்னம்மா இது எனக்குள்ள டோலை நீங்க வச்சுக்கொண்டு ஆட்டி ஆட்டிக்கிறீங்க, நான் உங்களுக்கு டோல் என்ன பாருங்க உதாரணத்துக்கு. எனவே அந்தந்த பருவத்துக்குரிய லகு இருக்குது. உதாரணமாக இப்ப என்ன பொறுத்தவரை வேற யாரும் சேரண்ட என்னோட சேர்ந்துக்கோங்க. என்ன பொறுத்தவரை லீஸ்ட் ஆகணும், குறைஞ்சி இப்ப நோமோ லஹு என்ன கோட்டா முடிஞ்சு. இப்ப நான் இப்பயும் உங்களுக்கு என்ன எங்களுக்கு வேணும் தரேன், நான் என்ன கால நேரத்தை லகுவுல கழிச்சேன்னு சொன்னால் என்ன நிலைமை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் அவருடைய வயசு, அவருடைய வேலை, தொழில், பொறுப்பு, கடமை, சுமை இதை பொறுத்து. பெரிய ஒரு மிஷன்ல இருக்கிறவருக்கு லகுவுக்கு சந்தர்ப்பமே இல்லை இல்லையா, அவர் அப்படி லகுவில் இப்பான்னு சொன்னா அவருக்கு கோல்ட் ஃபேஸ்ல கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவரோட லகு எவ்வளவு பாதிக்கும் அவ்வளவு மிஷனை. இப்ப உங்களுக்கு தெரியும், சில பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் ராவிக்கு துனியால இல்லை, சில அரசியல் தலைவர்கள் இரவைக்கு உலகத்தில் இல்லை, மர்ம வாழ்க்கைக்கு போய் தருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பெரும் துரோகிகள், அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய குற்றவாளிகளே. அவங்க 24 மணி நேரமும் விழிப்பொழிக்க வேண்டிய ஆட்கள்.
ஒரு சாதாரண மனுஷன் அப்படி செஞ்சாண்டா அல்லாஹ் தஆலா அவரை தண்டிக்கிறது குறைவா இருக்கும். இப்படிப்பட்ட பழையினம் உள்ளவங்க போகப்படாது அந்த இடத்துக்கு. உதாரணமா இலங்கை முஸ்லிம் சமூகத்திட அவல நிலைக்கு பல காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமான காரணம் எங்களோட அரசியல் தலைமைகள். அவங்க இதை ஒரு பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக, வருமானத்துக்கான வழியாக, என்ஜாய்மெண்ட்டாக, சமூகத்தில் பெரிய செல்வாக்கோடு இருக்கன்றதுக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறாங்க தவிர ஒரு மிஷனாக, நோபல் மிஷனாக பார்க்கிறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி ஆட்கள் மேலே இருக்கிறதே ஒரு ஆபத்து. கடந்த காலங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றில். அவரர் மகருப்புற பார்க்க போவாங்க, அவர் ஈக்க மாட்டார். எங்க உலகத்தில் ஈக்க மாட்டார். எஸ், ஓ, ஒரு முறை ஒரு அந்த காலத்து ஒரு நம்ம அரசியல் தலைமையை பார்க்க பேசிக்கிறேன். போய் சார் ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களை கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக வந்தோம். ஆமாம் சொல்லுங்க, இந்த பாருங்க இந்த பேப்பர்ல வந்திருக்கிற விஷயத்த இந்த பேப்பரை கொடுத்திருக்கிறேன். வெரி சீரியஸ், வெரி சீரியஸ், கட்டாயம் இதை அட்டென்ட் பண்ணணும். திரும்பி பார்த்தா மறுபக்கத்தை பேப்பர் இது நேரடியா போன அதில் கலந்து கொண்டு சொன்னது. பேப்பரை மறுபக்கம் பரட்டி கொட்டை பக்கம் பரட்டி பார்த்துக்கொண்டு வெரி சீரியஸ் அவ சொல்லிங்க நான் போவோம் அட்டென்ட் பண்ணிட்டோம். 25-30 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட செய்தி இது. எனவே ஆக்களை பொறுத்து ஒரு பெரிய பொறுப்புல பதவியில ஒரு ஒரு கடமைய தலையில சுமந்திருக்கிற ஆக்களுக்கு லகுவெல்லாம் சரி வராது. அவங்க கடமையே கண்ணாக இருக்க வேண்டும். சரி சார், அதில் அவர் சொன்ன முக்கியமான கருத்து உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த சில இடங்களில் நாங்கள் உடம்படுறதுக்கு நிலைமை உண்டு. அதே மாதிரி மோஸ்ட்லி யூகேயில் கம்யூனிட்டி ஒர்க் செய்கிற ஆக்களை பொறுத்தவரையில் இந்த லகு நியாயமான விஷயங்களில் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சில நேரத்துக்கு சில தெரியும் இந்த லகு நடக்குது, இல்லாத வீணான விஷயம் நடக்குது, வீணான விஷயம். ஆனால் எங்களோட ப்ரெசன்ட் சயின்டிஸ்ட் சில நேரத்துக்கு இம்பார்ட்டன் ஆகியும் அந்த விஷயத்தை அவரால் குறைக்கிறதுக்கு அதில் எங்களுக்கு பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாட்டியும் எங்களோட ப்ரெசன்ஸால் ஓரளவு குறைக்கலாம்னு இருந்தால் அந்த இடத்துல இருக்கிறது எந்த அளவு பொருத்தம், இல்லாட்டி எப்படி அதுலேருந்து வெளியாகிறது? அது உங்களோட மனோ வலிமையை பொறுத்தது. உங்களோட கோவத்துடையதாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு செவ்வாய் பண்ணிடும். மாத்திரமல்ல மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். அவங்கள மாற்றத்தை ஏற்படுத்திடும். அவங்க உங்கள தாக்கம் ஏற்படுத்த மாட்டாங்க, உங்களாலே ஏறும். பலர் சொல்லுவாங்க என்னாலண்டா இயலாது, நான் தனியாக இருந்தேன்டா நல்லா இருப்பேன், ஆக்களை கண்டுண்டா அவங்கள விட மோசமாக நான் ரியாக்ட் பண்ணுவேன், எனவே நான் ஒதுங்கிக்கிறத விரும்புகிறேன் என்ற பார்வை கொண்டவராக, அந்த தன்மை கொண்டவராக இருந்தால் அவர் தூரமாக இருந்தாலும் இல்லை, இவரால் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று இருந்தால் அதுதான் தவா. நாங்கள் யார்கிட்ட போய் தவா செய்வோம்? யார்கிட்ட போய் தவா செய்யும்? இந்த லகுவிலையும் லைப்லையும் ஈடுபட்டிருக்கிறவங்க மத்தியில் தான் தவா செய்யணும். அப்போ போனால் கொஞ்சம் நேரம் அவங்களோட கூத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், அவங்க பேசுகிறத கேட்க வேண்டியிருக்கும். இந்த பாருங்க, நான் வந்திருக்கிறேன்னு ஒரு பேச்சு பேசப்படாது. லகு எனக்கு பிடிக்காது, நான் சொல்கிறது மட்டும் கேட்கணும், நான் கேட்பேனா? இல்லை இல்லையா? ஸோ எனவே தவா பர்பஸுக்கு போய் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை விரயமாக்குறது, வீணாக்குறது மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். நாங்கள் அதுக்கு முன்னால், நாங்கள் அந்த துண்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோட பர்சனல் லைஃப்பில், எங்களோட டே டு டே லைஃப்பில், எங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பில், எங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இருந்து லவ் இல்லாமல் போமே, அதில் சேலஞ்சஸ் இல்லை இல்லையா? சோஷியல் லைஃப்பை பொறுத்தவரை ஒவ்வொருத்தர மிஷனை பொறுத்தவரை அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். இன்னொரு ஆளுக்கு அந்த பிரச்சனை இல்லையே, வேலை முடிஞ்சால் வீட்டில் இருக்கிற மனுஷன் தானே, அந்த பிரச்சனை அவருக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தும் இது வேறுபடும், வித்தியாசப்படும். எங்களோட மனசாட்சி சொல்லும், நான் ஈடுபட்டது லகுவா இல்லையா, இது லகுவா இல்லையா, இது டூ மச்சா இல்லையா. சரி, எப்படியோ இந்த லகுவில் வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்கள், வீணான செயல்கள், பிரயோசனம் இல்லாத விவகாரங்களில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்னன்றதை சுருக்கமாக பார்ப்போம். நாளும் மறுமையில் உங்களுக்கு தெரியும், அவரவர் செய்த பாவங்களை பொறுத்து தான் அவரவர் தண்டிக்கப்படுவார். பாவங்கள் வகை வகையாக இருக்குது. அதில் மிக மோசமான ஒரு பாவம் தான் இன்ன அக்ஸர நாசி தம்பன் யௌமல் கியாமா அக்ஸருஹும் ஹௌதன் ஃபில் பாத்தில். யாரு அதிகமாக இந்த உலகத்தில் வீணான விவகாரங்களில் ஈடுபட்டாரோ அவர்தான் நாள மறுமையில
பாவிகள் மத்தியில மிகப்பெரிய பாவியாக பார்க்கப்படுவார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில வீணான காரியங்கள், வீணான பேச்சுகள், வீணான செயல்கள், செயற்பாடுகள், தொழிற்பாடுகள் ஈடுபட்டவர் தான் பாவிகள்ல மிகப்பெரிய பாவியாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச ஒரு எச்சரிக்கை எனக்கு கவனித்துக்கூடியது. லகு என்பது பேச்சோடு சம்பந்தப்பட்டது என்று பார்க்கிற போது ஒரு லகுவான வார்த்தை போதும் ஒருவருடைய மர்மை வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கிறது. ஒரு லகுவுடைய வார்த்தை நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் எனக்கும் பொருந்தும். முதலாவது, பிறரை சிரிக்க வைப்பதற்காக, பிறரை மகிழ்விப்பதற்காக, சிரிக்க வைப்பதற்காக ஒருவர் ஒரு வார்த்தையை பேசுறார். ஆனா அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தை அல்ல என்றிருந்தால் அவர் நரகில தூக்கி எறியப்படுவார். வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் அளவுக்கு அவர் நரகின் அதல பாதாளத்தில் தள்ளப்படுவார். அவருடைய கால் பாதம் சறுக்குவதை விட ஒருவருடைய நா சறுக்குவதுதான் மிக மிக மிக. கால் சறுக்கினா அது பெரிய சறுக்குதல் அல்ல, நாவு சறுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. எனவே நமது மர்ம வாழ்க்கையை குட்டிச்சோராக்கக்கூடியதான் லகு, பேச்சுல செயல், குறைந்தபட்சம் பேச்சில கூட. அதிகமான மக்கள் நரகம் செல்வது அவருடைய நாவின் அறுவடைகள் காரணமாக. அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தெரிஞ்சவங்கள கையெழுத்துங்க. நாவின் அறுவடைகள் காரணமாகவே அதிகம் பேர் நரகம் செல்வார்கள் என்ற ஹதீஸ் தெரிஞ்சாக்க தெரியாம கேளா கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் சோம்படி இல்லாம கையெழுத்துங்க. புத்தூர் வந்துட்டேன் எல்லாருக்கும். நேத்தான் படித்தோம் புத்தூர். ரைட், எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸா தான் இருக்கும். அப்ப இந்த நாவின் காரணமாக நரகம் போறது எதனால? லகுவால தான், பெரும்பாலும் லகுவால. அடுத்ததாக, ஒருவர் லகுவுல அதிகமா ஈடுபடுற நேரம் இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சீரியஸான விஷயம் எல்லாம் ஈடுபடும். தேவையான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களில் கால நேரத்தை கழிக்கும் போது, செலவழிக்கும் போது தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுபடும். இப்ப அவருடைய வாழ்க்கையில முன்னுரிமைகள், முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயங்கள், முதன்மை பெற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபடும். உதாரணமா, நாளைக்கு ஒரு லெக்சர் இருக்குது, சீரியஸான ஒரு அகாடமிக் லெக்சர். இவர் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு இவர் ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹேண்ட் அவுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நோட்ஸ் கொடுக்கணும், ஃபோக்கஸாக 1 hourல லெக்சர் பண்ணணும். இரவு 10 மணிக்கு படுக்க போறாரு. அன்றைய நாள் வேலை முடிஞ்சு அங்க போய் வேலைக்கு பார்ப்பவே கொஞ்ச நேரம் ஃபோனில் விளையாடுறாரு. மெசேஜ் பார்க்குறதும், மெசேஜஸுக்கு ரிப்ளை பண்ணுறதும், அது இன்னொரு கிழமை இப்போ ரிப்ளை பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் குறைஞ்சி போகிறது, குடிமொழி போகிறது. அல்லது நியூஸ் பார்க்க போகிறார், அதை பார்க்க போகிறார், பிறகு தூங்கிடுறாரு. காலைல தெண்டைக்கு தேவைக்கு தயாராகி இங்கே வந்து கதாலப்பாரு என்றால் ப்ரிப்பேர்டு இல்லை, தயார் இல்லை. இப்போ என்ன நடக்குது? இவருடைய அந்த லகுவால ஒரு பொறுப்பான காரியம் வீணா போகுது. எனவே எந்த அளவுக்கு லகுவுல ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு சீரியஸான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் விடுபடும் அல்லது அறகுறையா நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் நடந்துக்குது. ஸ்கூலுக்கு போற டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி போற லெக்சரர்ஸ் ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆறு இல்லை. ஏண்டா லகுவும் லைவும் கையாட்டிட்டு போயிட்டு மாணவர்களை மொக்க நிகழ்ந்து நினைச்சு கொண்டு விளையாடுறது, பொடியினர் கதையை கட்டிடுவாங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் நான் கேட்டிருக்கிறேன். அந்த சாரா, ஐயோ அவர் ப்ரிப்பேர்டா வாரே இல்லையே, வந்து கொண்டு கதை நடந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணுறது சரி, ஷேர் பண்ணாதீங்க சீரியஸ். ரைட், பரவாயில்ல, துண்டு துண்டாவே ஷேர் பண்ணுவோம். நீங்களே திரும்ப போட்டு கேட்கறா கேட்டுக்கோங்க. ஒரு முறை கேட்டால் தாராளமாக எனவே எங்களோட அன்றாட வாழ்க்கையில லவ் கூடுற அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் ஈடுபடும். உதாரணமா, கிரிக்கெட் மேட்ச் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்காரு, சொல்லுவோமே என்ன நடக்குது, வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது, செமிஃபைனல் அது ஃபைனல் நடக்குது, அன்றைக்கு தொழுகையில விடியும்.
சாப்பாடு இது அப்பா தான் போடுறான். ஏன்னா ஒரு ஓவர் தான் ஈக்குது, 15 ரன் எடுக்கும். டென்ஷன் ஆகி இவன் சுகர் ஏறி, ப்ரெஷர் ஏறி, இந்த ஹார்ட் பீட் கூடி, பல்பிட்டேஷன் கூடி போட்டு பயல். தொழுகையில் ரூஹானியத்து இல்லை. அன்றைய குரான் ஓதினாலும் சுருக்கா காலமான இருக்கு குழப்பம் அந்த டைம். அப்போ எங்கே இவட ப்ரையாரிட்டி எங்கே அந்த நேரம் பார்த்து மண்டையை போட்டா. ஸ்ரீலங்காவில் எத்தனை பேர் மெட்பால் கொஞ்சம் மௌத்தா வைக்கிற ஹார்ட் அட்டாக்ல. மாத்தலையில் நம்ம ஆளுண்டு நாடகம் ஒன்று பார்த்து கொண்டு மௌத்தா போனாரு. இந்த நாடகத்தில் வர கதாநாயகனோட இடத்துல சாகுல. எஸ் நான் பொதுவாக தான் சொல்லுவேன். அவ்வளோமா அங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணால் நான் சும்மா மாட்டிக்கொள்வேன். சரியாக சொன்னேன் கிடையாது. வார்த்தையிலேருந்து அவர் உட்காந்து விட்டேன்னு சொல்லுவேன். அவரோட மாமாவாய் கேட்பேன். எனக்கு அது தேவையில்லையே, யாருன்றது எனக்கு தேவையில்லை. படிப்பினா மட்டும்தான் பார்த்து கொண்டு இருந்தாரு. முக்கியமான கதாநாயகன் செத்து போறான். அவன் நாசமா போனச்சா அல்ல அவன் சொல்லிக்கிறான். படத்துல செத்து இந்த மனுஷன் கவலையில மௌத்தா போனான். இந்த இப்போ போன மாசம் உங்களுக்கு தெரியும், மகன் ஒழுங்கா விளையாடல ஏதோ ஒரு நடந்துக்கிறது மெச்சோண்டு சாஜாட நான் நினைக்கிறேன் எமிரேட்ஸ்ல நடந்த ஒரு என்னமோ மெச்சோண்டு ஒரு கப்போ என்ன கப்போ எனக்கு தெரியா. மகன் ஒழுங்கா விளையாடல அன்றைக்கு பாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு லாஸ்ட் மந்த். அப்படித்தானே? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வெள்ளிப்போம் இந்த விஷயங்கள் எல்லாரும் முகத்துல மலர்ச்சியும் சிறப்பும் விலங்குகள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் பேசுற மற்ற விஷயம் என்ன, அதாவது தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, தெரிய தேவையில்லாத விஷயங்கள் நீங்க ரைட் ஆப்போசிட். நீங்க சும்மா தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொண்டா இங்க வந்து அளக்குறீங்க. நாங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நீங்க அப்டேட்டட் இல்லையே. வேர்ல்ட் கப்புக்கு செமிஃபைனல்ன்றீங்க, இந்த ஃபைனலுக்கு செமிஃபைனல்ன்றீங்க, அதுக்கு இதுன்றீங்க. ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. இப்படிதான் போகுது. எனவே ஒருத்தர் அந்த தொழுகைக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்க ஒருத்தர் அவர் அந்த பெருமொழி பார்க்கறதுக்காக கசு ஜம்மு செஞ்சு அவரை ஒரு வகையில தவ்வா கண்ணோட்டத்துல நான் அவரை அப்ரிஷியேட் பண்றேன். தவ்வா கண்ணோட்டத்துல அவர்ல கை நீக்குது. குறைஞ்சது அவர் தொழுதார், அவர் தொழுகையாடி. ரெண்டாவது குறைஞ்ச ஜப்பு பண்ணாவது தொழுதார். மூன்றாவது அதுக்குள்ள மார்க்க தீர்ப்பு என்னன்றது எங்க போயிட்டு பாருங்க. இதுக்கு மேல நான் ஒன்றும் விளக்கப்படுறது இது நடந்ததா கதையா? ஓகே, அடுத்ததாக எப்படி நாங்க இதுல இருந்து விடுபடுறது அல்லது சுருக்கமா சொல்லி இந்த அமர்வை நாங்க நிறைவு செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாங்க தீர்மானம் ஒன்று எடுக்கணும். நான் லவோ விட்டு தூரமாகும். என் பேச்சிலேயோ செயல்லையோ மிக சரியா அடையாளம் காணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில லகுவா இருக்குது. மன்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ் மறுமை நாளே ஈமான் கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை, ஹைரானதை, தேவையானதை, பிரயோசனமானதை பேசட்டும். இல்லாத போது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும். பேச்சே அப்படியா இருந்தால் செயலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்தால் நல்லதை செய்யட்டும், இல்லாத போது அவர் ஓரமாகி ஒதுங்கி இருக்கட்டும் என்பது ரசூலோட தெளிவான ஹதீஸ். வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் குளித்து நேர காலத்தோடு அமைதியாக எந்த ஒரு லகுவிலும் ஈடுபடாமல் பள்ளிவாசலுக்கு போகிற போதும், ஜும்மா தொழுகைக்காக போகிற போதும், ஒரு வருடம் நோன்பு நோற்ற, ஒரு வருடம் கியாமுல் லைலில் ஈடுபட்ட நன்மை அவருக்கு வழங்கப்படும். எங்களோட ஆரம்பகால மனிதர்கள் வெள்ளிக்கிழமை எந்த வேலையும் சொல்லி வச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஹோல் டே ஜும்மாவுக்காக ஒதுக்குவாங்க. அன்றைக்கு ஹோல் டே நீங்கள் பழைய ஆக்களை விசாரிச்சு பார்த்தா தெரியும். முழு நாளும் ஜும்மாவுக்குள்ள நாள். அதிகாலையில் எழும்பி தொழுது, தஹஜ்ஜத் தொழுது, ஃபஜ்ர் தொழுது, குளித்து, புத்தாடை அணிந்து, அன்றைக்கு அவனுக்கு பெருநாள் ஈதுல் மசாக்கீன் அவன் நம்பினாங்க. மிஸ்கின்களுடைய பெருநாள் என்று சொல்லப்படும். மாஷா அல்லா, மாஷா ஓதுற நோட்டிக்குது, அது வரும்.
நேர காலத்தோட பள்ளிக்கு போய் நடந்து போய், உதாரணமா ஹெம்மாத்துக்கும் ஏரியால இன்னைக்கு 7-8 கிராமங்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே. அங்க அந்த மடுல் போவர் என்ற இடத்துல மட்டும்தான் மஸ்ஜித் இருந்துச்சு, ஒரு மஸ்ஜித் தான். இப்போ முழு ஏரியாவில் உள்ளவங்களும் அந்த மஸ்ஜிதுக்கு போகணும். எந்த அளவுக்குன்னா கம்பல்ல இருந்து வருவாங்களாம் ஜும்மாவுக்கு. அதிகாலையில் அவ்வளோ பேரும் நடந்து பள்ளிக்கு நேர காலத்தோடு போய் சேர்ந்து குர்ஆன் ஓதுறது, திக்ர் ஔராத் ஈடுபடுறது, அமல் செய்கிறது, ஒரு அழகாக தொழுது அமைதியாக வருவாங்க. இதுதான் எங்கள் ஆரம்ப காலங்களிலே அற்புதமான அழகான வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கை ரைட் ஆப்போசிட். இப்போ லகுவுக்கு அவங்களுக்கு கால நேரம் இருக்க இல்லை. அந்த முழு நாளும் குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமை அவங்க எந்த லகுவிலையும் ஈடுபட மாட்டாங்க. ஹதீஸும் அவர் தான் சொல்லுவேன், அப்படி அன்றைய நாள் அமைச்சு கொண்டா, சுத்தமான ஒரு நாளாக அமைச்சு கொண்டா, லகு இல்லாத, டைம் இல்லாத, வீணான பேச்சுக்களோ செயல்களோ இல்லாத நாளை அமைச்சு கொண்டால் ஒரு வருஷம் நோன்பு நோற்ற கியாமுல்லையில் ஈடுபட்ட நன்மை அவருக்கு எழுதப்படும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி. ஆரம்பகால அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு, இந்த ஷரியாத்துறை ஆலிம்களுக்கு. வெள்ளிக்கிழமை ஷேக் ரஃபீக் வெள்ளிக்கிழமை கொத்துபா ஓத இருக்கிற ஒரு ஆலிம், மிம்பர்ல ஏறி கொத்துபா ஓத இருக்கிற ஒரு ஆலிம் தஹஜ்ஜத் தொழாத ஆளாக இருந்தால் அவர் தயவு செய்து மிம்பர்ல ஏறவானம். அவரால் எந்த தாக்கமோ மாற்றமோ வராது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வெள்ளிக்கிழமை கொத்துபா ஓத இருக்கிற ஹத்தீப் அன்றைய முழு நாளும் ஜும்மா முடிவு வரைக்கும் அவர் அமல்கள்லையும் இபாதத்துகள்லையும் கொத்துபாவுக்கான ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் ஈடுபடணும், வேற எந்த ஒரு உலக காரியங்களும் ஈடுபடக்கூடாது. இப்படித்தான் எங்களோட ஆரம்பகால, பிற்பட்ட கால, இவன் சமகால பல அறிஞர்கள் அவருக்கு வழிகாட்டுகிறார். அதுகள் எல்லாம் இல்லாமல் போனதால தான் இன்னைக்கு பேச்சு, என்ன போன்ற பேச்சாளர்களுடைய பேச்சு லூஸ் மோஷனா போகுது. ஆனால் அது ஏற்படுத்துகிற தாக்கமும் அமலும் கான்ஸ்டிபேஷனாக தான் இருக்குது. அவன் ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ லூஸ் மோஷனுக்கு மருந்து கொடுக்கணும், கான்ஸ்டிபேஷனுக்கு மருந்து கொடுக்கணும். டாக்டர்மாருக்கு பிஸ்ஸு டபுள், வேலை ட்ரிபிள். இவருக்கு கொடுக்குற லூஸ் மோஷனுக்கு அவருக்கு கொடுக்குற கான்ஸ்டிபேஷன், ரெண்டும் ஆரோக்கியமான நிலை இல்லை, ரெண்டும் நோய். எல்லாம் கணக்காய்க்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ரைட். ரெண்டாவது தீர்வு, முதலாவது தீர்வு லகுவுல இருந்து விடுபடுறது, பேச்சில, செயல்ல, காரியங்கள். அடுத்த முஹாஃபதா அல் இபாதாத், வணக்க வழிபாடுகள்ல எந்த அளவு தூரம் ஆர்வத்தோட, ஆசையோட, ஈடுபாட்டோட ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு லகு குறையும், இல்லாமலும் போகும். நோம்புடைய நோக்கங்கள் உண்டு என்னண்டா லகுவுல இருந்து விடுபட்டதுக்கான பயிற்சியை பெறுறது. என்னதான் அந்த ஹதீஸ்ல வருது, கமின் சாய்மி லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் அத்ஷ் வல் ஜூ. நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறாங்க, அவங்களோட நோம்புல அவங்க பசித்திருந்ததும் தாகத்திருந்தா மிச்சம் வேற எந்த பிரயோசனமும் இல்லை. ஏண்டா லகு காரணமா அவங்களோட நோம்பை பாழாக்கிடுறாங்க. வணக்க வழிபாடுகள் ஈடுபடுற அளவுக்கு ஒரு லகுல இருந்து விடுபடுவார். தொழுகிற மனுஷன் ரூஹானியத்தோட தொழுகைகளை நிறைவேற்ற நேரம் இயல்பாகவே அவரை விட்டு லகு அகலும் என்பது உண்மை. அடுத்தது, லகுல இருந்து விடுபடுறதுக்கு இன்னொரு வழி தர்மம், சதக்கா. லகு ஒன்றில் ஈடுபட்டா சதக்கா கொடுக்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்களே. அப்போ குறைஞ்சது எவ்வளவு கொடுக்குறடா இந்த மாதிரி லகுல ஈடுபடுறது, சதக்கா கொடுக்குறோம், அது லகுவை குறைச்சிக்கொண்டா கொடுக்குறதையும் குறைச்சிக்கொள்ளலாம், பொக்கட்டை பாதுகாத்து கொள்ள என்ன ரசூலா சொன்னாங்களே. நீங்க சந்தைகளுக்கு போனா அங்க நிறைய லகுவும் கதிவும் இடம்பெறும், அதுக்கு குற்றப்பரிகாரமாக சதக்கா கொடுங்க. அப்ப சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சா நாளைக்கு முழு நாடும் கொடுத்தே வருமே. அதனால சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சோம்டா ஒவ்வொரு லகுவுக்கும், உதாரணமா நீண்ட நேரம் ஒரு மெச்ச பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது அளவுக்கு மிச்சம் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். அப்போ அதுக்கு கஃபாராவா என்ன செய்யணும், சதக்கா கொடுக்கணும். ஒரு நாள் கொடுப்போம், 2 நாள் கொடுப்போம், என்னடா கரைச்சலா போச்சு, 2ல் ஒன்றை செய்வோம், ஒன்று லகு விடுவோம், அல்ல தொடர்ந்து சதக்கா கொடுப்போம். எந்த முடிவுக்கு வரும், அவங்கவுங்க முடிவுக்கு வர வேண்டியது. அடுத்து மிக முக்கியமாக சகோதரிகளே, லகுல இருந்து நாங்க தப்போணும்டா சபைகளை குறைக்கணும், கூட்டங்களை தவிர்க்கணும்.
அந்த கெட் டுகெதர், இந்த கெட் டுகெதர், அந்த சோஷியல் கெதரிங், இந்த சோஷியல் கெதரிங், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். இப்போ பயங்கரமா பேசிக் கொண்டீங்க ஸ்ரீலங்காவில். எனக்கு தெரியும் இங்கேயும் அப்படித்தான் ஸ்ரீலங்காவில். இப்போ 2-3 வருஷமா அதி தீவிரமா போகுது. என்ன, முதலாவது ஸ்கூல்ல ஒண்டா படிச்சவன் எல்லாம் சேர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி பெஸ்ட் கெட் டுகெதர். அதுக்கு போறோம் யூனிவர்சிட்டியில படிச்சவன் எல்லாம் யூனி கெட் டுகெதர். அதுக்கு போறோம் ஊர்ல உள்ளவன் எல்லாம் சேர்ந்து இந்த ஊர் கெட் டுகெதர். அதுக்கு போறோம் ஃபேமிலி. உங்களுக்கு தெரியுமா என் எஜெண்டால முக்கியமான ஒன்று இந்த எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர். நீங்க எல்லாரும் விரும்புறாங்க, நீங்க வந்து ஒரு பயம் பண்ணணும். 450 பேர் கூட்டுறோம் இந்த ரிசோர்ட்ல. நாங்க உங்களுக்கு ரூம் எல்லாம் போடுவோம், நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு பயம் ஒன்று அடிச்சுட்டு போவோம். இப்ப வெல் கெட் டுகெதர் கூப்பிடுறான், அதுக்கு போறோம் இந்த ஃபேமிலி கெட் டுகெதர். அப்ப இதுக்கெல்லாம் ஏன் நான் வரணும் கொடுக்கணுமே மெசேஜ். அதாவது அவங்களோட அந்த சாப்பாட்டுக்கும் என் ஒரு கூப்பாடு, அவங்களோட கூத்தோட இப்படி பயான் உண்டு. ஜனாசா வீட்டுக்கு போனாலும் பேசணும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் பேசணும், இப்ப கெட் டுகெதருக்கு போயிட்டு பேசணும். எங்களை வச்சுக்கிற அந்த அந்த மலர்சாலை சேவை அவமங்கல்ய சாலா தகாசு வாப்பமூத்து கோல் வரும். எனக்கு மோலா கோல் பண்றாரு, நிக்காம வயசுக்கு வாங்க இந்த சொல்லி ஜனாதாக்கு வாங்க வந்து பயப்படுங்க. சகோதரர்களே எங்கட அந்த சபைகளை தீர்மானிக்கணும். வாராந்தம் கூட்டுறவங்க இருக்கிறாங்க, நாளாந்தம் கூட்டுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையையும் நாங்க தெரிவு செய்யணும், போறதா இல்லையா, கலந்து கொள்றதா இல்லையா, எவ்வளவு நேரம் கலந்து கொள்வது. அப்ப லீஸ்ட் ஆக்கி கொள்ளணும் எங்களோட சபைகள். ஏன்னா அங்கதான் எல்லா லகவும் நடக்கும், தவிர்க்க முடியாது. இப்படியான ஒரு 100% ஒரு ஆன்மீக அமர்வு தொடர்ல கூட எங்களால லகுவ தவிர்க்கிறது சிரமமா இருந்தா முழுக்க அதுக்காகவே கூட்டப்படுற கூட்டம் தானே. என்னத்துக்கு இந்த முறை கெட் டுகெதர்? அடே பழமையான கெட் டுகெதர்டா, வாப்பா இந்த முறைடா எனக்கு வார நோக்கம் இல்லை. உனக்கு என்ன நடந்தது? இல்லடா இது லகோடா. என்ன ஒன்னத்துக்கு நான் விளங்கப்படுத்துறேனே, உனக்கு மடிச்சுட்டா தலைக்கு அவளுக்கு தான் பாப்பமே எவ்வளவு நாள் எப்படியோ டிஸ்கரேஜ் பண்ணி திரும்ப ஆளை டிமோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய்த்துருவாங்க. பெரும்பாலும் அவங்களோட தவாலையும் எங்களோட தவாலையும் வெற்றி பெறுற தவா, தாக்கமிக்க தவா அவங்களோட தவா தான். அதுதான் வெளியில செல்வாக்கு செலுத்து, கவனமா இருக்கும். அடுத்தது போனாலும் அந்த இதை கேட்டுக்கோங்க, அப்படியான சபைகளுக்கு போனாலும், கெதரிங்ஸுக்கு போனாலும், மீட்டிங்ஸுக்கு போனாலும், இடங்களுக்கு போனாலும் நீங்க கேட்ட கேள்விதான். ஆனால் நீங்க அதை கொஞ்சம் திசை திருப்பத்துக்கான முயற்சி செய்யலாம். சகோதரரே அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், கட்டாயம் சந்தோஷமா இருக்கணும். மார்க்கெட்டுக்கெல்லாம் தடை இல்லை, ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம். மலால் என்டர்டைன்மெண்ட் தேவை. அதே நேரம் நாங்கள் எங்களோட மிஷனை மறந்துடப்படாது சொல்லி அங்கே ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்து வாக்களை அலர்ட் ஆக்கிடும். மனிதர்கள் நான் திரும்ப சொல்ல நல்லவர்களை மனிதர்களை கெட்டவன் மட்டும் சொல்ல வேணும். மனிதர்கள்ல பதர் இல்லை. அன்னாசு மஆதின் கமஆதினி الذهب والفضة. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை பாருங்க. மனிதர்கள் தங்கம், வெள்ளி முதலான பெருமதியான கனிய வளங்களை ஒத்தவர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாணிக்க கல். எங்களோட வேலை என்ன தெரியுமா? கட் அண்ட் பாலிஷ், வெட்டி பட்டை திட்டி எடுக்கணும். சும்மா அவன் உருப்பட மாட்டான், இவன் சரி வர மாட்டான், அவன் எங்க வாப்பா. நோ, எப்போதும் ஒரு தாய், ஒரு அழைப்பாளன், சமூக சீர்திருத்தப்படி ஈடுபட்டவன் எல்லாரையும் பாசிட்டிவா தான் பார்க்கணும். அவனுக்கு என்றாவது ஒரு நாள் படும் தலைக்கு பட்டாண்டா எங்களை விட ஒரு நல்ல நிலைக்கு அவன் வருவான். எனவே இப்படியான கெதரிங்ஸுக்கு நாங்க பர்பஸ்ஃபுல்லியும் போகலாம், பிளான் பண்ணி. எனதுக்கா மீட்ட கேஸ்ல கெதரிங் கொண்டு இருக்குது, ஒரே கெதரிங்காக தான் இருக்கும் பெரும்பாலும். நல்ல மஜில்ஸ்ல சொல்லுங்க, நல்ல நல்ல கூட்டங்கள் தானே. அங்க போய் நாங்க இருந்து அவங்களோட சிரிச்சு காய்ச்சி போட்டுட்டு பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டு இடக்கீடு வாங்கி தின்னாம அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டிக்கு அப்படியே அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி நடக்கணும். இது ஆன்மீக அமர்வா சாலிஹாவான மனுஷனா இருந்துடும். அங்க போனா அங்க முகத்தை அப்படி காட்டணும், இங்க வந்தா இங்க முகத்தை இப்படி காட்டணும்.
அப்படியா எங்கே போனாலும் எங்கள்கிட்ட மிஷனில் நாங்கள் இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆளோடு ஆளா நின்று அவங்களோடு இருந்து நாங்கள் பெரிய தூய்மைவாதிகளாக காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்து எதுவாக இது நடந்துச்சு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இப்போ 60 வருஷத்துக்கு முன்னால் 60 வருஷத்துக்கு மேலே இருக்கும் முன்னால் ஒரு ஊரில் ஒரு முஸ்லீம் கிராமம், முஸ்லீம்கள் செறிவாக வாழ்கிற ஒரு சின்ன பட்டினம். அந்த காலத்தில் கம்யூனிசம் தான் எல்லோருக்கும் கவர்ச்சியான ஒரு கொள்கை. என்ன பேரா பீட்டர் கெனமன் இந்த மாதிரி ஆக்கண்ட காலம். யங்ஸ்டர்ஸ்னு சொன்னால் படித்த ஆக்கன்னு சொன்னால் கொஞ்சம் யூனிவர்சிட்டி அதுகளை எட்டி பார்த்த ஆக்கன்னு சொன்னால் எல்லாம் கம்யூனிஸ்டாக இருப்பாங்க. அது ஒரு காலம். அப்போ முஸ்லீம்கள்லையும் அந்த ஊரில் இருந்த கொஞ்சம் புத்திஜீவிகள் படித்த ஆக்கள் கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. அதை ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸும் வச்சுருந்தாங்க அந்த ஊரில். அந்த ஆஃபீஸில் அவங்க அடிக்கடி கூடுவாங்க. கூடி கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்வார், லெனின் என்ன சொல்வார், ஏஞ்சல் என்ன சொல்வார், அவர் சொல்வார், இவர் சொல்ற கருத்துக்களை சிந்தனைகளை, சைனீஸ்ட கம்யூனிசம் என்ன, சோவியத் ரஷ்யாவோட கம்யூனிசம் என்ன, அங்கே யுகோஸ்லாவியாவோட கம்யூனிச கொள்கை என்ன, அதுக்கு உள்ள ஒன்றுமை வேற்றுமை, இதுதான் அவங்களோட பேச்சு. குரான் ஹதீஸ் மாதிரி பேச்சு. அதில் சில டாக்டர்ஸ் இருந்தாங்க, சில டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க, நல்ல ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அங்கே போனாங்க 2 எங்களோட சகோதரர்கள் அந்த காலத்தில். அவங்களும் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஆனால் அவங்க இஸ்லாமிய அந்த மெசேஜை உள்வாங்கினாங்க. அங்கே போய் டெய்லி ஈவினிங் சந்திச்சு பேசுறது. அவங்க கம்யூனிஸ்ட் கருத்துக்களை சொல்லுவாங்க, இவங்க இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லுவாங்க. காலப்போக்கில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில் இருந்த அவ்வளவு சகோதரர்களும் இந்த பக்கம் வந்தாங்க. சரி, இது இங்கே இருக்கிறாங்க அந்த ஊர், அந்த ஏரியாவை சேர்ந்த ஆக்கள் அவ்வளோ பெருமா இருக்காங்க. இந்த சகோதரர் போயிடுச்சு. அதில் ஒரு சகோதரர் இருந்தார், அவர் பக்கா கம்யூனிஸ்ட் இருந்தவர். பிறகு மாஷா அல்லாஹ் பக்கா இஸ்லாமிஸ்டா மாறினார். டாக்டர் அண்ணு சுபஹானல்லாஹ். பாருங்க, அந்த சபைக்கு போனதால வந்து மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு நாங்க மிஷனை சுமந்த ஆக்கன்னு சொன்னா நாங்க பயப்பட தேவையில்லை. எங்க போய் எங்களை வேலை செஞ்சுட்டு வரலாம். நாங்க அந்த கூவத்துள் இராதா மனோ வலிமை அற்றவர்களாக இருந்தால் தான் எங்க போனாலும் நாங்க சங்கமமாயிருவோம், கரைஞ்சு போவோம் என்று பயப்படுவோம். ஓகே, எனவே சபைகளை நாங்க அமலாக இபாதத்தாக மாத்திர ஆட்களாக இருக்கணும். அது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஹதீஸ் அறிக்கை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏற்கனவே நியாயமான டைம் போயிட்டு. அடுத்ததாக சகோதரர்களே, எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும், சபையா இருந்தாலும், கெதரிங்கா இருந்தாலும், ஃபங்க்ஷனா இருந்தாலும் கஃபாரத்துல் மஜ்லிஸோட முடிப்போம். அப்ப சும்மாவே குற்ற உணர்வு வந்துடும். உதாரணமா பஜாவண்ட போட்டுட்டு சங்கீத சந்தர்சனையோட நடத்திட்டு எல்லாரும் சேர்ந்து கூத்து போட்டுட்டு சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் ஓடி கேளாலியா. அவ நல்லா தெரியும் இந்த மஜ்லிஸ படிக்கணும் கஃபாரத்துல் மஜ்லிஸோட. டேய் கவனண்டா, கஃபாரத்துல் மஜ்லிஸ் ஓதோடும். கஃபாரத்துல் மஜ்லிஸோட முடிக்கிற பழக்கம் வந்தாவே அந்த பக்குவம் வந்துடும். எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், என்டர்டைன்மெண்ட் அகாடமிக்கு இது ஹலால் பொழுதுபோக்கள் ஈடுபடலாம். அளவோடு அது இருந்தா பயப்படாம ஓதலுமே. இப்ப நாங்க இது எங்க ஓதுற இந்த திக்கிற எங்கேயாவது உங்களோட ஃபங்க்ஷன்ல, உங்களோட பெரிய பெரிய கெதரிங்கள்ல, கெட் டுகெதர்கள்ல எப்பயாவது ஓதிக்கிறோம். ஓதினோம் கையசுங்க பார்ப்போம். ஃபைனலாக எங்களோட கெட் டுகெதர்ல நாங்க ஓதுறேன். ஒரே ஒரு ஆள் வசதினார், மாஷா அல்லாஹ். இந்த உம்மத்துல கைதுக்கு இன்னொரு ஆளும் வசதி மாதிரி விளங்கிச்சு காணல கை. வெரி குட். அப்போ உண்மையிலே நான் நினைக்கிறேன் அங்க நியாயமான அளவுக்கு எல்லாம் சரியா வரம்புகளை பேடி தான் நடந்திக்கும். இல்லாட்டி ஓத ஏறாது இல்லையா? இல்லாட்டி விடிக்குது முஸ்லீம் ஸ்கூல் மாதிரி கிராத் ஓதி ஆரம்பிக்கிற, சலாத்தோட தான் முடிக்கிற, இடையில ஒன்றும் இல்லை முஸ்லீம் ஸ்கூல்ல. அப்படிதான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் ஸ்கூலை பொறுத்தவரை. அப்படியா இல்லை. ஸோ கஃபாரத்துல் மஜ்லிஸ் அதுல பல நன்மைக்கு தப்புகள் நடந்தாலும் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்னு தான் சொல்லி போயிடும். யா அல்லாஹ், குறைகள் லகுவல் நடந்திக்கும், பேச்சுவார்த்தைகள் அகற்றிவிட்டா இருக்கும், அதுக்காக நான் ஒரு இஸ்திக்ஃபார் எடுக்கிறேன்னு சொல்லி. அடுத்ததாக சூரத்துல் அஸ்ர் ஓதுறது. சபை முடிய கோர
சபை முடிகிற நேரம் நிறைவு பெற நேரம் சூரத்துல் அஸ்ர் ஓதுறோம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான ஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். மிஷனை ஞாபகப்படுத்துது. எங்களோட விஷயம் என்னன்றதை ஞாபகப்படுத்துது. சூரத்துல் அஸ்ர் ஓதுறது இது சஹாபாக்கிட்ட இருந்து ஒரு வளம். சந்திச்சு கொண்டா பிரிஞ்சு போற நேரம் சூரத்துல் அஸ்ர் ஓதிட்டு தான் பிரிஞ்சு போவோம். மூணாவது சலவாத் ஓதி முடிக்கிறது. மஜ்லிஸை சலவாத்தோட முடிக்கிறது. கஃபாரத்துல் மஜ்லிஸ் ஓதுறது, சூரத்துல் அஸ்ர் ஓதுறது, சலவாத்தோட முடிக்கிறது. இப்படி ஓரளவு எமது சந்திப்புகளை ஒன்று கூடல்களை இஸ்லாமிய அமைப்பை படுத்த முயற்சிக்கலாம். லகுவில் இருந்து விடுபடுவதற்கு இவையெல்லாம் பிராக்டிகலி துணை புரியக்கூடிய தாக்கமிக்க காத்திரமான வழிகளாக முறைகளாக இருக்கலாம். இதை வச்சு நிறைய பேசலாம். மெசேஜ் தான் முக்கியம். கோ மெசேஜ் என்ன? நானும் நீங்களும் இத்திபாவு ஷஹவாத்திலிருந்து கட்டமாக தூரமாக வரும். ஃபுத்தூர் என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேட்டிக்ல இருந்து விடுபட வேண்டும். லேசினஸ்லேருந்து விடுபட வேண்டும். நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம் என்ற தள்ளி போடும் அந்த மனப்பாக்கில் இருந்தும் போக்கிலிருந்தும் விடுபட வேண்டும். அவற்றோடு வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிற மாதிரி நன்மைக்கு மாற்றமான புறம்பான லகுவில் இருந்து பேச்சில், செயற்பாட்டில், பார்வையில், கேள்வியில், சிந்தனையில் அனைத்திலும் வரக்கூடியது லகு. லகுவான சிந்தனையும் இருக்குதானே. இந்த லகுவில் இருந்து விடுபட வேண்டும். அதற்கான பெருமுயற்சியில், முழு முயற்சியில் தீவிரமாக நாங்கள் ஈடுபட வேண்டும். இது பற்றி இன்னும் விரிவாக விளக்கமாக பிராக்டிக்கலாக நீங்கள் தேடலாம், படிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் முக்கியம் வாழ்க்கைக்கு, ஆக்ஷனுக்கு முடிவானவரை கட்டமாக மெதுவாவது கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். வாஹ்ருதவான் அல்ஹம்துலில்லாஹி.